So, hi guys. Hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? நீட்டுக்கு இன்னும் we have what? Today is March 12. March 12னா இன்னும் April 1 month இருக்கு. மார்ச்ல ஒரு 15 days இருக்கு. So, we just have 1.5 months for NEET. So, உங்களோட preparations எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எத்தனை பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கலாம் ப்ளீஸ் டூ ரிப்ளை லைக் ஹவு யுவர் ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் ஆன், எப்படி போயிட்டுருக்கு, எந்த லெவலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. நம்ம வந்து 6:15க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து இன்றைக்கி எடுக்கிற லெசன் வந்து இது ரொம்பவே பெரிய லெசன். பட் வந்து ரொம்ப போரிங் லெசன் கிடையாது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் தான். லைக் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே யூ வில் பி ஏபிள் டு சால்வ் எம்சிக்யூஸ், யூ வில் பி ஏபிள் டு சால்வ் ஒர்க் ஷீட்ஸ். பட் தென் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ப்ரோ டிப் என்னன்னா, இதில் எக்ஸல் ஆகணுங்கிறதுக்கு ப்ரோ டிப் என்னன்னா, யூ வில் ஹாவ் டு சால்வ் அ லாட் ஆஃப் எம்சிக்யூஸ். ஏன்னா இதில் வந்து இந்த மியாசிஸ் டிவிஷன் அப்புறம் மைட்டாட்டிக் டிவிஷன்லாம் வரும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் அந்த போலனில் இல்லைனா அந்த ஓவரியிலங்கிறது வந்து நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லைட்டாக. ஸோ அதெல்லாம் வந்து இந்த லெசனை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு solve those kind of questions. So each and every line in this lesson is very important, and in the lesson வந்து it consists of an high weightage in the botany part. ஸோ அதனால வந்துட்டு இந்த லெசன் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுங்க. நீங்கள் இந்த லெசனை வந்து நல்லா எக்ஸல் லைக் நல்லாவே வந்து படிச்சதுக்கு அப்புறமே நீங்கள் நெக்ஸ்ட் லெசன் போங்க. பிகாஸ் இதுலேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரவுண்ட் 3 to 4 MCQs. என்னோட நீட் டைமில் ஐ காட் லைக் அரவுண்ட் 5 I guess. And every diagram in this lesson is also very very important. ஸோ இந்த லெசனை வந்து இன்றைக்கி நான் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் எடுக்கிறேன், ஒன் ஷாட்டில் எடுக்கிறேன். நீங்கள் என் கூடயே சேர்ந்து படிங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த லெசனை படிச்சிட்டிங்கனாலும் ப்ளீஸ் என் கூடயே சேர்ந்து யூ அண்டர்லைன், யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் ஒன்ஸ் அகெயின். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லாவே ஞாபகம் இருக்கும் இந்த லெசன். ஸோ 6:15 நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இஃப் எனி ஒன் ஹேஸ் எனி டவுட்ஸ் நீங்கள் இப்போ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா I'll answer to all those questions. அதுக்கப்புறம் I'll start the class sharp by 6:15. ஏன்னா ஆல்ரெடி 15 minutes லேட்டு. இன்றைக்கி வந்து நம்ம நிறையவே படிக்க வேண்டியிருக்கு. யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லையா? So looks like no one has any doubts. So I'll start with the class. So in the blur of your life, find your focus. So this time வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப் வந்து வில் பி ஸோ பிளர். என்னடா வாழ்க்கையில் பண்ணிட்டுருக்கோம், நம்ம நீட்டில் சீட்டு வாங்குவோமா மாட்டோமா, நம்ம ப்ரிப்பரேஷன் என்னாஃபா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸில் உங்களோட கோலை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் தான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிளரிங் யுவர் தாட்ஸ், இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிளரிங் யுவர் லைஃப். ஸோ அந்த பிளருக்கு நடுவில் யூ ஷுட் ஃபைண்ட் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் யூ ஷுட் ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் கோல். ஸோ அதுதான் இன்றைக்கான மோட்டிவேஷன். ஏன்னா இந்த ஃபேஸ் ரொம்பவே ஒரு அன்சர்டனான ஒரு ஃபேஸாக இருக்கும். லைக் லைஃப் இஸ் அன்சர்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளே திஸ் ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு அன்சர்டனான ஒரு லைஃப்பில், ஒரு மாதிரி பிளர்ரான ஒரு லைஃப்பில், மாதிரி ஒரு ட்ரையாக போயிட்டுருக்க ஒரு லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக பார்க்காம, லைக் டிஸ்ட்ராக்ஷன் இன் த சென்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் எப்பயுமே ஒரு ஹாப்பியான டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இட் கேன் பி சம்திங் லைக் திஸ் டு சம்திங் லைக் ஓவர் திங்கிங்கு, நம்ம வந்துட்டு எப்படி வாங்குவோமா மாட்டோமா, டிப்ரெஷன், சேட்னஸ், இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் ஓரமாக வச்சுட்டு யூ ஷுட் ஃபைண்ட் யுவர் ஃபோக்கஸை வந்து ஃபைண்ட் பண்ணி நீங்கள் அதை நோக்கி வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா தான் யூ வில் சக்சீட் இன் லைஃப். ஸோ இதுதான் இன்றைக்கான மோட்டிவேஷன். ஸோ இன்றைக்கி யாருக்குமே எந்த டவுட்டுமே இல்லையா?
எனக்கு அதுதான் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. எப்பயுமே ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பீங்களே, இன்னைக்கு வந்து யாருக்குமே எந்த டவுட்டுமே இல்லையா? அதுதான் என்னோட கேள்வி. சரி, ஓகே. நான் வந்து இன்னும் 1 மினிட்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் விடாமுயற்சி 2.0 அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இஸ் த கிராஷ் கோர்ஸ் தட் வி ஆர் டேக்கிங் நவ். ஸோ வி ஹாவ் த எஸ்என்ஜி டெஸ்ட் சீரீஸ். டெஸ்ட் சீரீஸ் இஸ் லைக் ஒன் கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சீரீஸ். நீங்கள் நிறையா இன்ஸ்டியூட்ஸ்லலாம் பார்க்குற மாதிரி ரொம்பவே வர்த்தான ஒரு டெஸ்ட் சீரீஸ் தான் இதுவும். ஸோ அந்த லெவலுக்கு தான் நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பட் இந்த காஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் 499 கம்பேர் டு த அதர் இன்ஸ்டியூட் டெஸ்ட் சீரீஸ் அவங்களாம் எவ்வளோக்கு வாங்குவாங்க, எவ்வளோ பே பண்ண சொல்லுவாங்கன்ட்டு யூ ஆல் வில் நோ. ஸோ லைக் த 10x டைம்ஸ் த மணி யூ வில் பி பேயிங் ஃபார் தட் டெஸ்ட் சீரீஸ். பட் அந்த டெஸ்ட் சீரீஸில் என்ன ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இருக்கோ த சேம் ஸ்டாண்டர்ட் வி ஆர் கிவிங் ஹியர் ஃபார் ஜஸ்ட் 499. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் அ வெரி கிரேட் டீல். ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரீஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒர்க் ஷீட்டும் அதே தான். இந்த ஒர்க் ஷீட்ஸ்லாம் சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த லெசனில் ஒரு நல்ல ஹோல்டே கிடைக்கும். ஸோ அதனால் ட்ரை சால்விங் மோர் ஒர்க் ஷீட்ஸ், ட்ரை சால்விங் மோர் டெஸ்ட் சீரீஸ். இந்த டைம்லலாம் யூ ஷுட் ஹவ் ஸ்டார்டட் சால்விங் ஆஸ் மெனி ஆஸ் டெஸ்ட் சீரீஸ் பாசிபிள். அண்ட் அதுலேருந்து வந்துட்டு நீங்கள் எரர் லிஸ்ட் எடுத்து எரர் நோட் மாதிரி ஒன்று வச்சு நீங்கள் எதெல்லாம் தப்பு பண்ணுறீங்களோ அந்த கொஷின்ஸ் அந்த டாபிக்ஸ்லாம் ரீவிசிட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கணும். ஸோ அதுதான் இந்த ஒர்க் ஷீட்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸோட மெயின் கோலு. And the test series is not prepared by some layman or some random person. It is prepared by NEET toppers. ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்படி NEET toppers நீட்டுக்கு எப்படி டாப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த சிலபஸ் புரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கு, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி பீப்புள் தான் ஆர் மேக்கிங் திஸ் டெஸ்ட் சீரீஸ் ஆஸ் வெல். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு வேஸ்டான டெஸ்ட் சீரீஸு, இவங்க என்ன இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ ஒர்த் இருக்குமா இல்லாத அப்படிதான் நீங்கள் யோசிக்காதீங்க. இட்ஸ் லைக் வெரி குட் கோல்ட் ஸ்டாண்டர்ட் பேப்பர் தான் இதெல்லாம். ஸோ ப்ளீஸ் டூ பை அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ டுடேஸ் லெசன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இது வந்து பாட்னிலே என்னோட ஃபேவரட்டான லெசன். ஆனால் என்ன கொஞ்சம் ரொம்ப பெரிய லெசன், கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ளவர்ஸ் and we all love flowers. I like flowers. உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. And now it's become a trend gifting your loved ones flowers, bouquets கொடுக்கறதெல்லாம். So how many of you வந்து உங்கள் loved oneக்கு flowers வாங்கி கொடுத்துருக்கீங்க? loved oneனா நான் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான் சொல்லலை. loved one can be anyone, your friend, your mom, your dad, anyoneக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இன்னைக்கு ஒருத்தங்க கூட சாட்டில் வந்துட்டு எதுவும் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேறீங்க? எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லையா? பார்க்குறவங்க ஜஸ்ட் புட் அ தம்ஸ் அப் நோ. ஸோ ஐ வில் நோ பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்ட்டு. இல்லைனா என்னோட இதில் ஏதாவது ப்ராப்ளமா? நீங்கள் போடுற சேட் வந்து எனக்கு தெரியலையா? எப்பயுமே யாராவது கண்டிப்பாக வந்து தம்ஸ் அப் ஏதாச்சும் போடுவீங்க. இன்னைக்கு ஒருத்தரையுமே காணோம். நானே போய் செக் பண்ணுறேன். Oh, okay, you are here. Thank God. People are watching only. Maybe they are all shy people போல. சாட்ல கமெண்ட் பண்ண மாட்டீங்க. சரி, I'll start with the class. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்துட்டு வாவ் வாட் அ ஃப்ளவர், வாவ் ஓ மை காட் அப்படி இப்படின்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த இதிலலாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒரே நிமிஷம் கைஸ். Like, are we not lucky that plants reproduce sexually? The myriads of flowers that we enjoy gazing at, the scents and the perfumes that we swoon over, the rich colors that attract us, all there as an aid to sexual reproduction. Flowers do not exist only for us to be used for our own selfishness. Like,
வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கிறனால தான் நிறைய ஒரு மாதிரி ஒரு நம்மளோட பர்ஃப்யூம்லாம் வந்து ஃப்ளவர்ஸோட ஸ்மெல் தான். நம்மளுக்கு ஒரு அழகான விஷன் நம்ம பார்க்கும் போது ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்கும். அப்படி கண்ணுக்கே ஒரு ஒரு மாதிரி ஒரு இட்ஸ் ட்ரீட் டு அவர் ஐஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு அப்புறம் கலர்ஸு விஷனுக்கே வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கும் சரி ஸ்மெல்லும் சரி எவ்ரிதிங் இஸ் perfect about flowers. Basically all flowering plants show sexual reproduction. So basically all the flowering plants show sexual reproduction. I'll look at the diversity of structures of the inflorescence flowers and the floral parts shows an amazing range of adaptations to ensure formation of the end products of the sexual reproduction, the fruits and the seeds. So basically all the flowering plants are sexually reproducing now. அண்ட் நம்ம இங்கே என்ன நோட் பண்ணணும்னா இந்த ஃப்ளார்லாம் எதுக்கு பூக்குதுன்னா ஒரு எண்ட் ப்ராடக்ட் தட் இஸ் த ஃப்ரூட்ஸ் அந்த சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான். ஃப்ரூட் இஸ் வந்துட்டு நம்ம வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் நம்மளுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் சீட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ வந்து ஒரு ஃப்ளார் ஒரு ஃப்ரூட் வருது, அந்த ஃப்ரூட்குள்ளே இருக்க சீடு தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு starting point. Okay va? In this chapter let us understand the morphology, structure and the process of sexual reproduction in flowering plants. So basically we'll see the morphology na outer look eppdi, aprom the structure enna structures are present, and also the process that is involved in the sexual reproduction. Human beings have an intimate relationship with flowers since time immemorial. Flowers are object of ஏஸ்தட்டிக்னா அழகுக்காக, ஆர்னமெண்டல் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் நம்ம தலையில் பூ வைக்கிறோம் அந்த மாதிரி. சோஷியல் கேதரிங்ஸ்லலாம் இப்போ கல்யாணம் அதுக்கெலாம் நம்ம ஃப்ளார்ஸ் வச்சு தானே அரேஞ்ச் பண்ணி அழகுபடுத்துகிறோம் அந்த இடத்துல. அப்புறம் நம்ம ரிலீஜியஸ் ரீசன்ஸ்க்காக, சாமிக்காக. அதுக்கப்புறம் அந்த கல்ச்சுரல் வேல்யூ they have always been used as symbols for conveying important human feelings. நம்மளோட ஹியூமன் ஃபீலிங்ஸை வந்து நம்ம கன்வே பண்ணுறதுக்கு ஃப்ளார்ஸை வந்து ஒரு மெயின் பார்ட் ஆஃப் that conveyingல யூஸ் பண்ணுறோம், which is nothing but the love, affection, happiness, and sometimes during grief and mourning also. If someone died na நம்ம அவங்களுக்கு ஃப்ளார்ஸ் வச்சு நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஆர்னமெண்டல் வேல்யூ இருக்க ஃப்ளார்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. To a biologist, flowers are morphological and embryological marvels and the sites of sexual reproduction. So for a layman, flowers are nothing but symbols of love, happiness, or sometimes grief and mourning. But to a biologist, to a scientist, so scientist வந்து பூவை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு மார்ஃபாலஜிக்கல் அண்ட் எம்ப்ரியாலஜிக்கல் மார்வல். எம்ப்ரியாலஜிக்கல்னா என்னன்னா அது எப்படி உருவாகுது. ஸோ பேசிக்லி நம்ம பேபியாக இருக்கும் போது அம்மாவோட வயிற்றில் இருப்போம்ல, ஸோ அந்த டைம்லேருந்து நம்மளோட ஆர்கன்ஸ்லாம் எப்படி டெவலப் ஆகுது அதுதான் எம்ப்ரியாலஜிக்கல். ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ளார் எப்படி ஃப்ரம் அ சீட் ஒரு செடி வளர்ந்து அங்கேருந்து எப்படி ஒரு ஃப்ளார் வருது, அது வந்து ஒரு மாவல்ஸ்னால் வந்து ஒரு மாதிரி வியந்து பார்க்குறாங்க. ஓ மை காட், how does this even happen அந்த மாதிரி பார்க்குறாங்க. In the earlier classes you have read various parts of the flower. So நம்ம வந்து anatomy, morphology அதெல்லாம் வந்துட்டு anatomy of the flower plant and morphology எப்படி இருக்கும், petals, sepals, அதுக்கப்புறம் gynoecium, androeciumலாம் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு basically we'll focus on the process of how the sexual reproduction takes place. சரியா? Pre-fertilization, structures and events. Pre-fertilization before fertilization, what are the structures involved and what are the events that are going to take place here. Seriya? Much before the actual flower is seen on the plant, the decision that the plant is going to flower has been taken place. Several hormonal and structural changes are initiated which lead to the differentiation and further development of a floral primordium. Basically ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட்ல வந்து செடியிலேருந்து ஃப்ளார் வரப்போகுது அப்படிங்கிறத வந்துட்டு டிசைட் பண்ணுறது வந்துட்டு இப்போ ஒரு செடி இருக்குது அதில் பூ பூக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி இஸ் டிசைடட் அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் ஹார்மோன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஏன்னா இப்போ ஒரு ஃப்ளார் வந்து ஒரு செடியில் வருதுன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் டு தட் பிளான்ட்ல அண்ட் இட் இன்வால்வ்ஸ் மோர் ஹார்மோன்ஸ். நம்மளோட பாடியும் வந்து இஸ் டிபெண்ட் ஆன் ஹார்மோன்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே ஹார்மோன்ஸ் தேவை. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பிளான்ட்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், ஃப்ளாரிங் எல்லாத்துக்குமே ஹார்மோனல் சேஞ்சஸ் இஸ் ஆல்சோ important. ஓகேவா? Inflorescences are formed which bear the floral buds and then the flowers. In the flower, the male and the female reproductive structures, the androecium and the gynoecium, differentiate and develop. So flower பூத்த flowerல வந்து there will be male and female parts. Male part is called as the androecium, the female part is called as the gynoecium. You would recollect that the androecium consists of
all of stamens representing the male reproductive organ and the gynoecium represents the female reproductive organ. நம்ம வந்து the whole of stamens படிச்சோம். bunch of pollen stamens இருக்குன்னா diadelphus, monodelphus, diadelphus அதெல்லாம் வந்து மார்ஃபாலஜியில் படிச்சோம்ல. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸ்டேமன்ஸ்லாம் இருக்கிறத வந்து அண்ட்ரீஷியம்னு கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் ஓவரி அந்த ஸ்டிக்மா ஸ்டைல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஃபீமேல் பார்ட் which is the gynoecium. ஸோ அதெல்லாம் என்னன்னு I'll explain now. 12th board students கூட அதை பார்க்கலாம். It will be useful only. And you read, please read along with me. And உங்களுக்கு வந்து ரைட்டிங் எழுதணும்ல, ஸோ அதனால மகப் பண்ண வேண்டிய பார்ட்ஸும் ப்ளீஸ் டூ மகப். பட் தென் வாட் ஐ வில் டெல் யூ இஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு புக்கில் என்ன வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு அதை அப்படியே போய் எக்ஸாமில் எழுதுங்க. ஸோ அதுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் கொடுப்பாங்க. Like what's the purpose of keeping an exam? To check whether you have understood the topic or not la. So நீங்க வந்துட்டு ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க எழுதினாலே போதும். the examiner will know okay this student has studied this topic properly ன்னு சொல்லிட்டு. and bookல இருந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்றது என்னன்னா ஓகே என்சிஆர்டில இருந்து they have studied ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இட்ஸ் நத்திங். ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கலாம். So stamen, microsporangium and the pollen grain. Stamen, microsporangium, pollen grain இதெல்லாமே வந்து comes under the androecium. It all comes under the male reproductive system. Okay va? So the figure 12.1.2a shows two parts of the typical stamen. The long slender stalk called as the filament. So this is called as the filament. It's a long slender part. இப்போ ஒரு ஃப்ளார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த ஃப்ளார்? ஹைபிஸ்கஸ் எடுத்துக்கோங்க. ஹைபிஸ்கஸில் வந்து இப்படி இப்படி இங்கே வேணாம், இது வந்து ஹைபிஸ்கஸ் தான் இது, சரியா? ஸோ இங்கே பாருங்கள், லாங் ஸ்லெண்டர் பார்ட்டு மேலே ஒரு போலன் கிரெயின் இருக்குல்ல, இந்த ஸ்லெண்டர் பார்ட்டை தான் வந்து ஃபிலமெண்ட்னு சொல்கிறாங்க. And the terminal generally bilobe structure called the anther. This is called as the anther. The proximal end of the filament is attached to the thalamus or the petal of the flower. So that this is the proximal end and it is attached to the petal or the thalamus. This is the thalamus. So on the thalamus இங்க இப்படி பேஸ் ஒரு பல்ஜ்டா இருக்குல்ல, இது வந்துட்டு என்ன ஓவரி, இது வந்துட்டு இன்ஃபீரியரா, என்ன ஓவரி இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஃபீரியரா சுப்பீரியரா இல்லைனா வந்துட்டு என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். மார்ஃபாலஜி பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இட் இஸ் எய்தர் த stamen, the filament is either attached, the proximal end is either attached to the petal or to the thalamus of the flower. The number and the length of stamens are variable in flowers of different species. ஒரு flower species பொறுத்து the number and the amount of stamens are variable. Okay va? If you were to collect a stamen each from 10 flowers and arrange them on a slide, you would be able to appreciate the large variation in size seen in nature. So 10 வகையான பூலேருந்து ஸ்டேமன் எடுத்து நம்ம ஒரு ஸ்லைடில் அரேஞ்ச் பண்ணி பார்த்தோன்னா அது பார்க்கவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். Careful observation of each stamen under a dissecting microscope and making neat diagrams would elucidate the range in shape and attachment of anther in different flowers. So basically stamen மட்டும் பிச்சு ஒரு ஸ்லைடில் வச்சு நம்ம படித்தோன்னா அது வந்து விதவிதமாக இருக்கும்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஃப்ளாரோட கிராஸ் செக்ஷன் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தோனாலும் நம்மளுக்கு வந்து நிறையவே புரியும். லைக் அது வந்து either it is attached to the thalamus or it is attached to the petalன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அரேஞ்ச் them like a typical angiosperm anther is bilobe. So this anther is bilobe, ரெண்டு லோப் இருக்கு, with each lobe having 2 theca. ரெண்டு தீக்கா இருக்கு. ஸோ லைக் ரெண்டு ஒரு லோபு, அதில் வந்துட்டு சப்டிவிஷன் இஸ் தீக்கா. ஓகேவா? One longitudinal groove runs lengthwise separating the theca. இந்த longitudinal groove தான் வந்துட்டு தீக்கான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? Let us understand the various types of tissues and their organization in the transverse section of the plant. Sorry guys, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தனால நான் சிரிச்சிட்டேன். And arrange them on a slide. Oh sorry. Often a longitudinal groove runs lengthwise. Lengthwise-னா இப்படி ஒரு லோப் இருக்கா, இப்படி ஒரு இதுதான் லோபு. lengthwise-ல இப்படி ஒரு longitudinally இப்படி ஒன்று போகுது, ஒரு ஏதோ இந்த லைனு தான். இதுதான் வந்து வந்துட்டு bilobe nature of the anther. Runs separating the theca. Let us understand. ஸோ வந்துட்டு இங்கே இப்படி ஒன்று இங்கே இருக்கு பாருங்க கைஸ்,
இதுதான். இப்படி ஒன்றா, இப்படி ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று இருக்குல்ல, இதுதான். யா 4 திக்காக இருக்குது. கரெக்டு. Let us understand the various types of tissues and their organization in the transverse section of the anther. So, என்னென்னலாம் இருக்கு நம்ம படிக்கலாம். The bilobe nature of an anther is very distinct in transverse section of the anther. So, like basically transverse section na இப்படி ஒரு சிலிண்டர் எடுத்துக்கலாம். இந்த சிலிண்டரில் இந்த மாதிரி வெட்டினோன்னா அது பார்க்க எப்படி இருக்கும்? இப்படி ஹாஃபாக இருக்கும், ஹாஃப் சர்க்கிளாக இப்படி இருக்கும், இப்படி இருக்கும்ல. டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்னா இப்படி இருக்கிற சிலிண்டரில் மிடில் வெட்டுறோம். மிடில் வெட்டும் போது ஸோ என்ன ஆகும்? இப்படி இருக்கு. இதுதான் இந்த இப்படி இருக்கு. இதுதான் வந்துட்டு ரெண்டு இது இப்படி ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல. இதை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பிளேனில் வெட்டுறேன். ஸோ லைக் இப்படி வெட்டுறேன். அப்போ வெட்டும் போது இப்படி ரெண்டாக கட் பண்ணிடுவேன். அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை தான் வந்து நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேசிக்லி இதுதான் வந்து ஒரு ஸ்டேமனை வந்து இப்படி நான் ரெண்டாக இப்படி மிடில் பிச்சுட்டு இங்கே இருக்கிறத நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். ஓகேவா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Let us understand the various types of tissues and their organization in the transverse section. The bilobe nature of an anther is very distinct in the transverse section of anther. Bilobe nature of the anther is very distinct in the transverse section of the anther. Anther எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். The anther is 4-sided structure consisting of 4 microsporangia located at the corners, 2 in each lobe. So நம்ம தீக்கானா என்னன்னு படிச்சிட்டோம். சரியா? ஒரு தீக்காலையும் இதுதான் வந்து ஒரு போலன் ஒரு ஆந்தர்னு வச்சுக்கோங்க. அந்த ஆந்தரை வந்துட்டு லாஞ்சிடியூட்னலாக ஒரு குரூப் போகுது. அது என்ன பண்ணுது? இந்த 2 லோபாக செப்பரேட் பண்ணுது. அந்த 2 லோப் செப்பரேட் ஆனதில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லோப், செகண்ட் லோப். ஸோ இந்த ஒரு லோப்லேயும் வந்து 1 2 1 2. ஸோ தீஸ் ஆர் த தீக்கா. இந்த ஒரு தீக்காலையும் ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு. மைக்ரோஸ்பொராஞ்சியானா அப்போ பேசிக்லி 1 லோப் ஹேஸ் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ பேசிக்லி இவ்வளோ தான் கான்செப்டே இங்கே. இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா டெவலப் ஃபர்தர் அண்ட் பிகம் போலன் சாக்ஸ். ஸோ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா என்ன ஆகும்? இந்த சாக் மாதிரி இருக்குல்ல, இது என்ன ஆகும்? டெவலப் ஆகி போலன் சாக்காக ஃபார்ம் ஆகிடும். இந்த போலன் சாக்ல இருந்தால் போலன் கிரெயின்ஸ் வெளில வரும். ஓகேவா? இவ்வளோதான். They extend longitudinally all through the length of an anther and are packed with pollen grains. So basically the structure of microsporangia என்னன்னு இப்போ படிப்போம். In the transverse section, a typical microsporangium appears near circular in outline. So basically it looks circular. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு சர்க்கிள் மாதிரி, லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்டெண்டட் சர்க்கிள் மாதிரி தான் இருக்குது. Typical microsporangium, it's generally surrounded by 4 wall layers. It has 4 wall layers. ஓகேவா? the epidermis, the endothelium. ப்ளீஸ் ரிமெம்பர், லைக் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. the epidermis is always the outer layer and it has an endothelium, middle layer and tapetum. ஸோ பேசிக்லி 4 லேயர். அதில் ஃபஸ்ட்டு எபிடர்மிஸ், த ஸ்கின் மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எண்டோதீஷியம், அதுக்கப்புறம் வந்துட்டு மிடில் லேயர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் த டெபெட்டம். சரியா? இந்த அவுட்டர் 3 லேயர்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, விச் இஸ் நத்திங் பட் எபிடர்மிஸ், எண்டோதீஷியம். அந்த மிடில் லேயரோட ஃபங்க்ஷன் என்னன்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அந்த ஆந்தரில் இருக்க அந்த மைக்ரோஸ்பொராஜியமுக்கு அது பாதுகாப்பு தரது மட்டும் தான் அதுக்கு வேலை. இந்த டெப்பெட்டம்னு ஒரு லேயர் இருக்குல்ல, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா உள்ள லைக் வந்துட்டு இதுதான் வந்து அந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூனா இங்கே தான் வந்து நம்மளோட மியாசிஸ் மைட்டாசிஸ்லாம் நடந்து போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகும், விச் இஸ் நத்திங் பட் த மைக்ரோஸ்பொராஞ்சியம். இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியமுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கணும்ல, நியூட்ரிஷன் கொடுத்தா தானே அதெல்லாம் டெவலப் ஆக முடியும். இப்போ நியூட்ரிஷன் இல்லைன்னா அது எப்படி வளரும்? க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நியூட்ரிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காக இருக்கிற ஒரு லேயர் தான் வந்து டெப்பெட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? It nourishes the developing pollen grains. Cells in the so basically in the cells of the tapetum எப்படி இருக்கும்? They have a dense cytoplasm and generally have more than 1 nucleus. So இதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் when the anther is young, a group of compactly arranged homogeneous cells called as the sporogenous tissue occupies the center of the each sporangium. ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு பேபி ஸ்டேமன் வச்சுக்கோங்க, பேபி ஆந்தர்.
இந்த பேபி ஆந்தரில் 4 சைடுலையுமே மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். இங்கே மிடில் ஒரு ரவுண்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, அது என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. ஸோ வந்துட்டு குரூப் ஆஃப் காம்பேக்ட்லி அரேஞ்ச் ஹோமோஜீனஸ்னால் வந்து சேம் டைப் ஆஃப் செல்ஸு. ஸோ வந்துட்டு ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும், அதுதான் மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு எபிடர்மிஸ் த அவுட்டர் லேயரு. நெக்ஸ்ட் லேயர் இஸ் த எண்டோதீஷியம். த மிடில் லேயர்ஸ் 2 லேயர் இருக்குது. மிடில் லேயர்ஸ் ப்ளூரலில் இருக்குது. ஸோ 2 லேயர் இருக்குது. அண்ட் டெப்பெட்டம்னு ஒரு லேயர் இருக்குது. இது டெப்பெட்டம்மு. இது என்ன பண்ணும்? நியூட்ரிஷன் கொடுக்கும். இதுதான் வந்து இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல். மைக்ரோஸ்போர் மதர் செல்னால் என்னென்னா இட் வில் கிவ் ரைஸ் டு போலன் கிரெயின்ஸ். ஸோ மதர் வில் கிவ் ரைஸ் டு அ பேபி. ஸோ அதே மாதிரி தான் இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் வில் கிவ் ரைஸ் டு த போலன் கிரெயின்ஸு. அவ்வளோதான். ஸோ இதுதான் போலன் கிரெயின்ஸ் இருக்கா. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஒரு தீக்கா, இது வந்துட்டு ஒரு தீக்கா 1 2, இது வந்துட்டு ஒரு தீக்கா, இது வந்துட்டு ஒரு தீக்கா. சரியா? அப்புறம் இங்கே லைன் 2 லோபாக பிரியுதுல, இது ஒரு லோபு, இது ஒரு லோபு. ஈஸியாக புரியுதா? இதை வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டர்ஃப்ளையோட டிசைன் மாதிரி, மேலே ஒரு டிசைன், கீழே ஒரு டிசைன், மேலே ஒரு டிசைன், கீழே ஒரு டிசைன், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Next, as each cell of sporogenous tissue is capable of giving rise to a microspore tetrad, so ஒரு tissue இந்த sporogenous like வந்துட்டு ஒரு செல் இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூனா என்னன்னா அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியாவை தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு செல்லுமே இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் கிவிங் ரைஸ் டு மைக்ரோஸ்போர் டெட்ராட்னா வந்து 4 செல்லு. ஓகேவா? ஸோ 1 2 3 4 இந்த 4 செல் வந்து என்ன ஆகும்? 4 போலன் கிரெயின்ஸாக கன்வெர்ட் ஆகும் த்ரூ அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஈச் ஒன் இஸ் அ பொட்டென்ஷியல் போலன் அண்ட் ஆர் அ மைக்ரோஸ்கோப் மதர் செல். சரியா? The process of formation of microspores from pollen mother cell through meiosis is called as the microsporogenesis. So basically the process of formation of microspores is also called as pollen grain. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வந்து கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. equal to pollen grains. ஓகேவா? The process of formation of microspores from a pollen mother cell. Pollen mother cell na the microsporangia mother cell இருக்குல்ல, இதுதான் மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்குல்ல, இதுதான் வந்து போலன் மதர் செல்னு சொல்கிறாங்க. Microspore equal to pollen, so it is also called as pollen mother cell through meiosis. Meiosis division is nothing but a reductional division. Okay va? It's called as the microsporogenesis nu solranga. The microspores as they are formed are arranged in a cluster of 4 cells. The microspores tetrad solranga. So இந்த microspore வந்து என்ன ஆகுது? meiosis வழியா ஒரு tetrad மாதிரி ஃபார்ம் ஆகுது, 4 செல் மாதிரி ஃபார்ம் ஆகுது ஒரு கிளஸ்டரா. As the anthers mature and dehydrate, so anther வந்துட்டு mature ஆகி dehydrateனா வாட்டர்லாம் லூஸ் பண்ணிடுச்சுன்னா the microspores disassociate from each other and develop into the pollen grains. So ஒரு anther இருக்கு, it's still young. அப்போ வந்துட்டு 4 லோப் இருக்கா, 4 லோப்ல வந்துட்டு மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கு. It is ready and it is available as microspore tetrad. ஓகேவா? டெட்ரடா அவைலபிளாக இருக்குல்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா this anther is getting dehydrated. It is ready for reproduction. It is developed fully. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? anther dehydrated. ஸோ என்ன இப்போ வந்து நம்மளோட லேண்ட் எடுத்துக்கலான்னு, நம்மளோட ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுற லேண்ட் வந்து என்ன ஆகும்? இப்போ நம்ம தண்ணி ரொம்ப நாள் மழை இல்லைன்னா எப்படி ஆகும்? லேண்ட் வந்து அப்படியே கிராக் ஆகிடும்ல, கிராக் ஆகி நிறைய பிரேக் வரும்ல அப்படியே மண்ணில். ஸோ அந்த மாதிரி தான் ஆந்தரும் அந்த அதில் இருக்க போலனும் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பாயிண்டில் வந்து ஓப்பன் ஆகிடும், அதாவது வெடிச்சிடனால என்ன ஆகும்? இந்த மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு இருக்குல்ல, அது வந்து அசோசியேட் ஆகி போலன் கிரெயின்ஸாக வந்துட்டு வெளியில் போயிடும். தங்கிலீஷ்லாம் எழுதுறேன். Okay, so inside each microsporangium several thousands of microspores or pollen grains are formed that are released with the dehiscence of the anther. Dehiscence na vandu opening of the anther, opening or breaking apart, whatever you want you can say that, but then the anther is அப்படியே பிச்சு போகுது, அப்படியே it's getting exploded. So அதனால எல்லா போலனும் அப்படியே செதறி ஒரு பிளேசஸ்க்கு போயிடுது.
ஸோ பேசிக்லி இதுதான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் இந்த ப்ராசஸ் பற்றி என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் த போலன் கிரெயின். த போலன் கிரெயின்ஸ் ரெப்ரசன்ட் த மேல் கேமட்டோஃபைட்ஸ். கேமட்டோஃபைட்ஸ்னா என்ன? த ஸ்பெர்ம் மாதிரி ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் ஸ்பெர்ம் எப்படியோ அதே மாதிரி தான் பிளான்ட் ரீப்ரொடக்ஷனில் pollen grains. If you touch the open anther of a hibiscus or any other flower, you would find deposition of yellowish powdery pollen grains on your finger. ஸோ ஒரு பூவை நம்ம தொட்டோம்னா, ஹைபிஸ்கஸ் தொட்டிருப்போம், இல்லைனா நம்ம லோட்டஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோட சென்டர் பார்ட்டில் ஒரு மாதிரி எல்லோயிஷாக ஒரு மாதிரி ஒரு நிறைய ஒரு பார்ட்டிகல்ஸ் குட்டி குட்டி டாட்டாக இருக்கும்ல, அந்த தட் இஸ் நத்திங் பட் த pollen grain. Sprinkle these grains on a drop of water taken on a glass slide and observe under the microscope. You will be really amazed at the variety of architecture, sizes, shapes, colors, designs seen on the pollen grain from a different species. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போலன் கிரெயின் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, கையில் எடுத்து தண்ணி ஒரு ட்ராப் ஆஃப் ஒரு ஸ்லைடு எடுத்துக்கணுமா, கிளாஸ் ஸ்லைடு நீங்கள் இது யூஸ் பண்ணிப்பீங்களா, அதில் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும். அந்த ட்ராப் ஆஃப் வாட்டரில் வந்துட்டு ரைட் போலன் கிரெயின் போட சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கணும். மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும் போது இந்த மாதிரி விதவிதமாக இருக்கும். இது பாருங்களேன், ஒரு மாதிரி ஸ்பைக்காக இருக்குது, இது லைட்டாக இந்த மாதிரி ஹேராக வருது, இது ஒரு மாதிரி லைக் அம்மிங்கி போன மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்னால் அமைப்பு, அந்த ஒரு போலன் கிரெயினோட அமைப்பு விதவிதமாக இருக்குது, ஷேப் விதவிதமாக இருக்குது, கலர்ஸ் விதவிதமாக இருக்குது, டிசைன்ஸ் விதவிதமாக இருக்குது. pollen grains are generally spherical. ஸோ generally they are spherical, உருண்டையாக பால் மாதிரி தான் இருக்குது, measuring about 25 to 50 micrometers in diameter. ஸோ அதை நல்லா அனலைன் பண்ணி வச்சுக்கோங்க, கிக்கி எது வேணால் பண்ணி வச்சுக்கோங்க. 25 to 50 micrometers is very important value. இது வந்து எம்சிக்யூவில் கேட்பாங்க, மைக்ரோமீட்டர்ஸ். ஓகேவா? இட் ஹாஸ் ப்ராமினன்ட் 2 layered wall. ஸோ இதுக்கு வந்து 2 layered wall இருக்குது. It has a prominent 2 layered wall. The hard outer layer is called as the exine. Exine na it's the outer layer. It is made up of sporopollenin, which is one of the most resistant organic material known. Sporopollenin வந்துட்டு most resistant organic material known na sometimes என்ன ஆகுது, இந்த pollen grains வந்துட்டு ஏதோ ஒரு இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஆனப்போவும் லைக் இது என்ன சொல்கிறேன், இட் கேன் withstand high temperature, strong acid and alkali. ஸோ பேசிக்லி என்ன மீன் வராங்கன்னா, இட் இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள். என்னதான் எவ்வளோதான் ஹீட் வந்தாலும், எவ்வளோதான் ஆசிட் ஆல்கலி எது நடந்தாலுமே the pollen is not getting destroyed. ஸோ டெஸ்ட்ராய் ஆகலைன்னா இட் இஸ் ஏபிள் டு லைக் அந்த போலன் கொண்டு போய் இன்னொரு கம்பேட்டபிள் ஃப்ளாரில் நம்ம வச்சோன்னா இட் வில் perform sexual reproduction and it will reproduce sexually, like the fruit is formed and the seed is formed. So basically இவங்க அதான் சொல்ல வராங்க, no enzyme that degrades sporopollenin is so far known. So basically இந்த exine part consists of the sporopollen. இல்லாமல் இந்த ஆண்ட்ரீஷியம், இந்த போலன் கிரெயினை சுற்றி வர எல்லா டேர்ம்ஸுமே அந்த போலன், ஸ்போர் அந்த வார்த்தைகளை சுற்றி தான் வரும். ஸோ அதனால் எதுக்கு என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. pollen grain exine has a prominent aperture called as the germ pore. germ poreன்னு ஒரு prominent aperture இருக்குது, where the sporopollenin is absent. Pollen grains are well preserved as fossils because of the presence of sporopollenin. So நான் சொன்னல fossils are nothing but the soil cast or like the dead remains of that organism. ஸோ அந்த மாதிரி நம்ம எவல்யூஷன் லெசனில் இதெல்லாம் படிப்போம், சரியா? ஸோ ஃபாசில்ஸாக கூட நிறைய pollen grains வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி இருந்திருக்கு, சரியா? The exine exhibits a fascinating array of patterns and designs. ஸோ வந்துட்டு இந்த எக்ஸைனில் வந்துட்டு ஒரு ஜெர்ம் போர் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதோட பர்பஸ் என்னென்னா, இட் அலவுஸ் பெனிட்ரேஷன், இட் அலவுஸ் அந்த போலன் டியூப் ஒன்று வரும் வெளியில், அந்த போலன் டியூபோட பெனிட்ரேஷனுக்கு அந்த ஹோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஜெர்ம் போர் இஸ் கைண்ட் ஆஃப் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் இந்த எக்ஸைன். ஏன்னா ஸ்போரோபோலனஸ் இஸ் அ வெரி ஹார்ட் அவுட்டர் கோட்டிங்கில். ஸோ அந்த அவுட்டர் கோட்டிங் வந்துட்டு அது வந்துட்டு வெரி ஹார்டாக இருக்குன்னா எப்படி வந்துட்டு அந்த ஓவரியும் அந்த போலனும் வந்துட்டு
செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். போலன் டியூப் வெளில வந்தால் தானே, லைக் போலன் டியூப்லாம் என்னென்னு அடுத்தது சொல்கிறேன். ஸோ அந்த ஜெர்ம் போட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா டு அலோவ் த போலன் டியூப் டு கம் அவுட் ஆஃப் த போலன். ஸோ அவ்வளோதான் அதோட சிக்னிஃபிகன்ஸ். அண்ட் பேசிக்லி த இன்னர் வால் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த இன்டைன். ஸோ எக்ஸைன்னா அவுட்டர் வால், இன்டைன்னா இன்னர் வால். இட் இஸ் thin and continuous layer made up of cellulose and pectin. So with outer layer is made up of the sporopollenin, the inner layer is made up of nothing but the cellulose and the pectin. The cytoplasm of the pollen grain is surrounded by a plasma membrane. When the pollen grain is mature, it contains two cells, the vegetative cell and the generative cell. It consists of the two cells, a vegetative cell and a generative cell. The vegetative cell is bigger, has abundant food reserve and a large irregularly shaped nucleus. ஸோ இந்த வெஜிடேட்டிவ் செல் இருக்குல்ல, இது வந்து வெஜிடேட்டிவ் செல்லு, இது வந்து ஜென்ரேட்டிவ் செல்னு சொல்கிறாங்க, ஒரு டிவிஷன் மாதிரி. ஸோ இந்த வெஜிடேட்டிவ் செல்லில் இதோட நியூக்ளியஸ் வந்து வெரி பிக் nucleus and has large like food reserve இருக்கு. The generative cell is small and floats in the cytoplasm. இது வந்துட்டு என்ன ஆகுது, ஒரு சின்ன செல்லு தான், it is floating in the cytoplasm of the vegetative cell. It is spindle shaped with dense cytoplasm and a nucleus. ஸோ வந்துட்டு இந்த செல் இருக்கா, ஒரு செல் இருக்குது, இதில் வந்துட்டு இப்படி ஸ்பிண்டில் ஷேப்பில் வந்து ஒரு இதுதான் ஜென்ரேட்டிவ் செல், இதுதான் வெஜிடேட்டிவ் செல். இந்த ஜென்ரேட்டிவ் செல் வந்துட்டு அப்படியே ஃப்ளோட் ஆகுது, அப்படியே இங்கே அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு, சரியா? In over 60% of the angiosperms, pollen grains are shed at the two-celled stage. ஸோ இதுதான் வந்து two-celled stage. ஒரு வெஜிடேட்டிவ் செல்லு ஒரு ஜென்ரேட்டிவ் செல் இருக்குல்ல, மோஸ்ட் ஆஃப் த pollen grains are shed at the stage. ஷெட்னா என்னன்னா வேற ஒரு ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளாருக்கு இது போயிடுதுன்னு அர்த்தம். In the remaining species, the generative cell divides mitotically to give rise to the two male gametes before pollen grains are shed. So basically என்ன ஆகுது, the generative cell என்ன ஆகுது, divides mitotically. mitotisனா என்னது, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தானே. மியோசிஸ் தான் வந்து ரிடக்ஷனல் டிவிஷனு, மைட்டாசிஸ் வந்துட்டு மல்டிப்ளிகேஷனல் டிவிஷன். ஸோ என்ன ஆகுது, ஒரு ஜென்ரேட்டிவ் செல் வந்து 2 ஜென்ரேட்டிவ் செல்லாக மாறுது. ஸோ ஒரு ஜென்ரேட்டிவ் செல் 2ஆக மாறினதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு வெஜிடேட்டிவ் செல் இருக்குது. ஸோ வந்துட்டு 3-celled ஸ்டேஜ், அதான் சரியா. Pollen grains of many species cause severe allergies and bronchial afflictions in some people, often leading to chronic respiratory disorders like nothing but the asthma, bronchitis. Are nothing but the allergic reactions. நம்ம உடம்புல pollen grains inhale பண்ணும்போது என்ன ஆகும், அது நம்ம லைக் த நேசல் பாத்வே, நம்மளோட ஏர்வேல என்ன ஆகும், இட் வில் காஸ் இரிட்டேஷன்னால அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். அது அலர்ஜிக் ரியாக்ஷன் அதெல்லாம் என்னன்றது நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லலாம் படிப்பீங்க. It may be mentioned that the Parthenium or the carrot grass that came into India as a contaminant with imported wheat has become ubiquitous in occurrence and causes pollen allergy. So வந்துட்டு pollen allergy வந்துட்டு mainly is caused by the Parthenium or the carrot grass ன்னு சொல்கிறாங்க. Not like every other pollen will cause allergy, சரியா? ஸோ வந்துட்டு லைக் வந்து சில இதே மாதிரி தான் எல்லா பாக்டீரியாவும் டிசீஸ் காஸ் பண்ணாது. சிலதெல்லாம் வந்து இஸ் யூஸ்ஃபுல், லைக் நம்ம கர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு மாதிரி. அதே மாதிரி தான் எல்லா போலனுமே வந்துட்டு நம்மளுக்கு அலர்ஜி தான் காஸ் பண்ணணும்னு கிடையாது. சிலது தான் காஸ் பண்ணும். அந்த காஸ் பண்ணுறதுல சிலதில் வந்து என்னென்னா இந்த பார்த்தீனியம் அது கேரட் கிராஸ். இது என்ன ஆகுது, நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வீட் இம்போர்ட் பண்ணும்போது இதுவும் சேர்ந்து வந்துடுறதொட்டு என்ன ஆகுது, இதோட க்ரோத்தும் நம்ம பார்க்க முடியுதுங்க. இதோட க்ரோத் பார்க்க முடியாதனால இதோட போலன் கிரெயின்ஸும் ஏர்ல ஸ்ப்ரெட் ஆகி it is causing allergy. இதுதான், அவ்வளோதான் இது. Pollen grains are rich in nutrients. It has become a fashion in the recent years to use pollen tablets as food supplements. So, pollen வந்து tablets மாதிரி like food supplements யூஸ் பண்ணுறாங்க. In the western countries, a large number of pollen products in the form of tablets and syrups are available in the market. ஸோ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் வந்துட்டு இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் என்னென்னா போலனை வந்து டேப்லெட்டு சிரப்பெல்லாம் பண்ணி விற்கிறாங்களாம். த போலன் கன்சப்ஷன் ஹவ் கிளைம் டு இன்க்ரீஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அத்லீட்ஸ் அண்ட் ரேஸ் ஹார்சஸ் வந்து லைக் நல்லா ஸ்பீடாக ஓடணும். அதுக்காக இந்த போலன் ப்ராடக்ட்ஸ் கன்சம்ஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. When once they are shed, pollen grains have to land on the stigma before they lose their viability. Viabilityனா வந்துட்டு அது இறந்து போகிறதுக்குள்ள அது வந்து அதோட
அது செத்து போகிறதுக்குள்ள அது வந்துட்டு லைக் இப்போ வந்து போலன் வந்து ஒரு ஃப்ளார்லேருந்து டிட்டாச் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் என்டிட்டி தட் இஸ் ட்ராவலிங் இன் எய்தர் வாட்டர் ஆர் ஏர் ஆர் பை அ பாலினேட்டர். ஸோ அந்த இண்டிவிஜுவல் என்டிட்டி ஹேஸ் டு ரீச் அன் அதர் ஃப்ளார் வித் கம்பேட்டபிள் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அப்போ தான் வந்து அதால் ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட்டோ ஒரு சீடோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் என்டிட்டிக்கு உயிர் இருக்கணும்ல, அது ட்ராவல் ஆகிறதுக்குள்ள. ஸோ அதுதான் நம்ம வயபிலிட்டின்னு சொல்கிறோம். சரியா? இஃப் தே ஹாவ் டு பிரிங் it has to be viable if they have to perform fertilization. How long do you think? Like the period for which a pollen grain remains viable is highly variable and to some extent depends on the prevailing temperature and humidity. So basically the viability of a pollen grain is dependent on its temperature and humidity. இது வந்து ரொம்பவே important. சரியா? In some cereals such as rice, wheat, pollen grains lose viability within 30 minutes. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 30 minutes. இதை நான் வந்து என்னோட ஒரு கிராண்ட் டெஸ்ட்டில் இந்த மிஸ்டேக் பண்ணேன். 30 minutes-ஆ 30 seconds-ஆன்னு இல்லைனா 3 months-ன்னு கேட்டிருந்தாங்க. 3 months or 3 hours-ன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு செம்ம கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், 3 hours-ன்னு போட்டு வந்துட்டேன். பார்த்தா தப்பாக போயிடுச்சு. ஸோ லைக் நானே யோசிச்சேன்னா 30 minutes-குள்ளே வந்து ரைஸ் வீட்டும் வந்துட்டு இன்னொரு பிளான்ட்டுக்கு போகணுமா? 30 minutes இஸ் வெரி லெஸ் டைமில் எப்படி அப்புறம் எப்படி வந்து லைக் அந்த பிளான்ட் உருவாகுது அப்படின்லாம் ஒன்றுமோ லாஜிக்கலாக யோசிக்கிறேன்ற பேரில் என்ன பண்ணால் தப்பு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் 30 minutes. ஓகேவா? அண்ட் இன் சம் மெம்பர்ஸ் ஆஃப் ரோசேசி, லெக்யூமினேசி அண்ட் சொலனேசி, இதெல்லாம் நம்ம படித்தோமே மார்ஃபாலஜியில், தே மெயின்டைன் வயபிலிட்டி ஃபார் மந்த்ஸ். ஸோ தே கேன் மெயின்டைன் வயபிலிட்டி ஃபார் மந்த்ஸ். ஸோ சொலனேசி நத்திங் பட் த பொட்டேட்டோ ஃபேமிலி. பொட்டேட்டோ ஃபேமிலியோட போலன் கிரெயின் வந்து மாத கணக்கில் அது வந்து செத்து போகாமல் இருக்குது. இட்ஸ் வயபிள். யூ மே ஹவ் heard of storing semen, sperms of many animals including human for artificial insemination. ஸோ லைக் அது ஏஆர்டி ப்ரொசீஜர்ஸ், அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்பெர்ம்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி போலனையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து இந்த ப்ரிசர்வேஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. அண்ட் இட் இஸ் டன் பை யூஸிங் லிக்விட் நைட்ரஜன் at -196 degrees C. ஸோ இட்ஸ் நாட் அ வெரி லைக் சில்லுன்னு இருக்காது, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். பேசிக்லி இட்ஸ் கால்ட் அஸ் க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஸோ இட் இஸ் like it is preserved in liquid nitrogen in -196 degrees Celsius. சரியா? ஸோ இந்த போலன் கிரெயின்ஸ்லாம் இந்த ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து போலன் பேங்க்ஸில் வந்துட்டு லைக் நம்ம சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு சீட் பேங்க்ஸில் வச்சுருப்போம். சப்போஸ் அந்த ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆச்சுன்னா நம்ம திருப்பி அதை உலகத்துக்கு கொண்டு வரத்துக்காக அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த போலன் கிரெயின்ஸையும் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதுதான் பேசிக்லி நம்மளோட மேல் பார்ட் ஆண்ட்ரிஷம் பற்றி. ஸோ த ஃபீமேல் பார்ட்டை பற்றி போகிறதுக்கு முன்னாடி இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ்னால் கேளுங்க. எந்த டவுட்டும் இல்லைன்னா நான் வந்துட்டு இப்போ அடுத்த ஓவரிக்கு போயிடுவேன். லைக் த ஃபீமேல் பார்ட்டுக்கு போயிடுவேன். சரி, நான் ஃபீமேல் பார்ட்டுக்கு போகிறேன். The pistil, the megasporangium and the embryo sac. The pollen was considered as the microsporangium. இங்கே வந்து the pistil and the megasporangium. மெகா சரியா, அது வந்து மைக்ரோ, இது வந்து மெகா. So basically in plants the female is considered superior. It is called as the megasporangium and the pollen is considered as the microsporangium. So the gynoecium represents the female reproductive part of the plant. The gynoecium may consist of a single pistil, monocarpellary, or may have more than one pistil, the multicarpellary. Monocarpellary na enna, multicarpellary na enna morphology la sollitan. When there are more than one, the pistils may be fused together, which is called as the syncarpus, or may be free apocarpus. இதுவும் நம்ம அதிலே படிச்சிட்டோம். சின்னா வந்துட்டு அப்படியே ஃபியூஸ் ஆகி இருக்கு அப்படியே. ஸோ அதனால் வந்து syncarpus. apocarpusனா இட்ஸ் ஃப்ரீ. ஓகேவா? ஈச் pistil has 3 parts, the stigma, style and the ovary. இதெல்லாம் நம்ம வந்து 7th standardலேருந்தே படிச்சுட்டு இருக்கோம். The stigma serves as a landing platform for the pollen grain. The style is an elongated slender part beneath the stigma. The basal bulged part of the pistil is called as the ovary. Inside the ovary is the ovarian cavity, locule சொல்லுவாங்கள்ல. ஓவரிக்குள்ளே வந்துட்டு நிறைய லாக்யூல்லாம் இருந்தது. அந்த லாக்யூல்குள்ளே வந்துட்டு பிளசண்டா, அந்த பிளசண்டாவோட அரேஞ்ச்மெண்ட் தான் ஆக்சைல் பிளசன்டேஷன், மார்ஜினல் பிளசன்டேஷன், பேசல் பிளசன்டேஷன்லாம் படித்தோம்ல. ஸோ அதுதான் அந்த ஓவேரியன் கேவிட்டிக்குள்ளே லாக்யூல்ஸ் இருக்குது.
the placenta is located inside the ovarian cavity. ஓகேவா? ஸோ வந்துட்டு இதுதான் இந்த ஹோல் திங்கை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிஸ்டில்னு சொல்கிறோம். சரியா? இந்த பிஸ்டிலில் இதுதான் வந்து ஓவரி. இது வந்துட்டு அந்த ஸ்லெண்டர் லைக் இட்ஸ் ஸ்டைலாக அப்படி ஸ்லெண்டராக இருக்குது. இட்ஸ் கால்ட் அஸ் த ஸ்டைல் அண்ட் இட்ஸ் த ஸ்டிக்மா. இட் இஸ் அ ஸ்டிக்கி பார்ட்டா, அதனால இதுக்கு வந்து ஸ்டிக்மான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டிக்மா நேம் மாதிரியே ஸ்டிக்கி பார்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் arising from the placenta are the megasporangia, commonly called as the ovules. ஸோ வந்துட்டு ஓவரி இருக்கா, அதில் நிறைய லாபியூல்ஸ் இருக்கா, நிறைய லாபியூல்ஸில் வந்துட்டு பிளசண்டா இருக்கா, அந்த பிளசண்டாலேருந்து வரதான் இந்த ஓவியூல்ஸ். ஓகேவா? The number of ovules in an ovary may be 1 to many. சரியா? ஒரே ஒரு ஓவியூல், அதாவது ஒரு ஓவரி தான் இருக்குது, அந்த ஓவரிக்குள்ளேயே ஒரே ஒரு ஓவியூல் இருக்கலாம், இல்லைனா நிறைய ஓவியூல்ஸ் இருக்கலாம். ஒரே ஒரு ஓவியூல் இருக்கிறது வந்து எதுனா வீட்டு, பேடி, மேங்கோலாம். நிறைய ஓவியூல் இருக்கிறது வந்து பப்பாயா, வாட்டர் மெலன், ஆர்கிட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த மெகாஸ்போராஞ்சியம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். எப்படி நம்ம வந்துட்டு மைக்ரோஸ்போராஞ்சியம் பற்றி படித்தோம்ல, அதே மாதிரி மெகாஸ்போராஞ்சியம் பற்றி படிக்க போகிறோம். சரியா? இதுதான் வந்துட்டு இந்த மெகாஸ்போராஞ்சியமோட ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். சரியா? Let us familiarize ourselves with the structure of a typical angiosperm ovule. The ovule is small structure attached to the placenta by a means of a stalk called as the funicle. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டாக் மாதிரி தான் என்ன ஆகுது, இது என்ன போய் பிளசண்டாவோட அட்டாச் ஆகுது. இந்த ஸ்டாக்கை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூனிக்கல்னு சொல்கிறாங்க. சரியா? The body of ovule fuses with the funicle at the region called as the hilum. ஸோ இந்த ஓவியூல் இருக்கு, ஓவியூல் வந்துட்டு ஒரு ஃபியூனிக்கல், ஒரு ஸ்டாக் மாதிரி, இதுதான் வந்து ஃபியூனிக்கல். இந்த ஜங்ஷன் இருக்குல்ல, இதை தான் வந்து ஹைலம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Thus, hilum represents the junction between the ovule and the funicle. Each ovule has one or two protective envelopes called as the integuments. So, ஒன்று இல்லைனா ரெண்டு protective layers இருக்கு, which is nothing but the integuments. அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் இன்டெகுமெண்ட் ரெண்டு இருக்குல்ல, ரெண்டு ப்ரொடெக்டிவ் கவர் மாதிரி. சரியா? அந்த எண்டோடர்மிஸ், எபிடர்மிஸ், மிடில் லேயர்ஸ்லாம் சொன்னோம்ல, அதே மாதிரி தான் பேசிக்லி இங்கேயும். அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் இன்டெகுமெண்ட். Integuments encircle the nucellus except at the tip where a small opening called as the micropyle is organized. ஸோ என்ன ஆகுது, இதுதான் வந்து நியூசெல்லஸ்லாம் வந்துட்டு இதுதான் நியூசெல்லஸ். இது நியூசெல்லஸை வந்து நீங்கள் டெப்பட்டமோட லைக் வந்து கோரிலேட் பண்ணிக்கோங்க. டெப்பட்டம் எப்படி வந்துட்டு இந்த போலன் கிரெயினுக்கு வந்து நியூட்ரிஷன், மைக்ரோஸ்போர் மதர் செல்க்கு நியூட்ரிஷன் தருதோ, அதே மாதிரி தான் இந்த நியூசெல்லஸ் வந்து எம்ப்ரியோ சாக்கு நியூட்ரிஷன் தரும். ஸோ அந்த நியூசெல்லஸையும் எம்ப்ரியோ சாக்கையும் வந்துட்டு இந்த பார்ட்டில் மட்டும் இந்த அவுட்டர் அண்ட் இன்னர் இன்டெகுமெண்ட் வந்து கவர் பண்ணலை. அந்த பார்ட்டை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, மைக்ரோபைல்னு சொல்கிறாங்க. அந்த மைக்ரோபைல் எதுக்குன்னா, அதோட வேலை என்ன நம்ம கீழே படிக்கலாம். மைக்ரோபைல் ஆப்போசிட் டு த மைக்ரோபைலார் எண்டு. ஸோ இங்கே தான் இருக்குது மைக்ரோபைல். இதோட ஆப்போசிட் எண்டு, இந்த எண்டை வந்து சலாசல் எண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த லைக் மைக்ரோபைலை வந்துட்டு நம்ம மேலேன்னு சொல்கிறோம். மேலேனா ஸோ மேலே மைக்ரோபைல் இருக்குது. இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் கீழே வந்துட்டு chalazal end. So the name like M denotes மேலே, C denotes chalazal, மேலே கீழே. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Enclosed within the integument is a mass of cells called as the nucellus. Cells of nucellus have abundant reserve food materials. Located in the nucellus is the embryo sac or the female gametophyte. So male gametophyte என்னன்னு பார்த்தோம். Next is the female gametophyte or the embryo sac. An ovule generally has a single embryo sac formed from a megaspore. So ஒரு மெகாஸ்போர்லேருந்து ஒரே ஒரு embryo sac தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரே ஒரு ஓவியூல் தான் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஆனால் போலன் கிரெயின் என்ன ஆகுது, ஒரு மைக்ரோஸ்போராஞ்சியம்லேருந்து 4 போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ மெகாஸ்போரோஜெனசிஸ், இந்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மெகாஸ்போர்ஸ் ஃப்ரம் த மெகாஸ்போர் மதர் செல் இஸ் கால்ட் அஸ் மெகாஸ்போரோஜெனசிஸ். Ovule generally differentiate a single megaspore mother cells in the micropylaren. மைக்ரோபைலாரன்னா மேலே. சரியா?
இங்கே இருக்கா மைக்ரோபைலா 2, இங்கே மெகாஸ்போர் மதர் செல் இருக்கா, இது என்ன ஆகுது, டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. 1 2 மைக்ரோஸ்போர் டயர்னா 2 செல் டிஃப்ரென்சியேஷனில், அப்புறம் மைக்ரோஸ்போர் டெட்ராட் 4 செல்லாக மாறுதா. இந்த 4 செல்லாக இந்த இட் இஸ் அ லார்ஜ் செல் கண்டெய்னிங். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மைக்ரோபைலார் ரீஜன் ஆஃப் த நியூசெல்லஸ், சரியா. இட் இஸ் அ நியூசெல்லஸ்குள்ளே தான் எம்ப்ரியோ சாக் டிவிஷன்லாம் நடக்குது. இட் இஸ் அ லார்ஜ் செல் கண்டெய்னிங் டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் அ ப்ராமினன்ட் நியூக்ளியஸ். So the microspore mother cell undergoes meiotic division. What is the importance of meiosis? Results in production of 4 megaspores. So meiosis வழியா என்ன ஆகுது, there is production of 4 megaspores. அந்த மியாசிஸ் வழியாக தான் போலன்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு லைக் 4 போலன் வரும் ஒரு மைக்ரோஸ்போர்லேருந்து. அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு 4 மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை தான் வந்து மெகாஸ்போர் டெட்ராட்னு சொல்கிறாங்க, சரியா. ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஸோ பேசிக்லி என்ன சொன்னேன், 4 போலன் கிரெயின் வருது. அந்த 4மே வந்துட்டு டெஹிஸ் லைக் அந்த ஆந்தர் ஓடி லைக் வெடிக்கும் போது அது 4மே லைக் 4 நிறைய இருக்கும்ல மெகாஸ்போர், அது எல்லாமே 4 அப்படியே மல்டிப்ளை ஆகி நிறைய வெளில வரும். ஆனால் இந்த ஓவியூலில் வந்துட்டு அதுவும் மியாட்டிக் டிவிஷன் வழியாக ஒரு லைக் மெகாஸ்போர் டெட்ரட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் அந்த டெட்ரட் வந்துட்டு 4 ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டாக ஃபார்ம் ஆகலை, ஒரே ஒரு ஃபீமேல் கேமெட்டோஃபைட் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஒன் ஆஃப் த மெகாஸ்போர் இஸ் ஃபங்க்ஷனல் வைல் த அதர் 3 degenerate. ஸோ என்ன ஆகுது, அது 3மே டீஜென்ரேட் ஆகுது. Only the functional megaspore develops into the female gametophyte or the embryo sac. The method of embryo sac formation from a single megaspore is called as monosporic development. So ஒரே ஒரு embryo sac தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ வந்துட்டு மெத்தட் ஆஃப் எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷன் ஃப்ரம் அ சிங்கிள் மெகாஸ்போர். ஏன்னா 4 ஃபார்ம் ஆகுது, அதில் வந்து 3 வந்து டீஜென்ரேட் ஆகுது. அதுலேருந்து ஒன்றுலேருந்து தான் வந்து எம்ப்ரியோ சாக் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் வந்து நம்ம மோனோஸ்போர். மோனோஸ்போர்னா என்ன, மோனோனா 1, ஸ்போர்னா ஒரு கேமெட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட், சரியா. ஸோ நீங்கள் லைன் பை லைன் படிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், அது நான் ஒத்துக்கிறேன். பட் தென் வந்து நீங்கள் இப்போ நான் ரீட் பண்ணும்போது என்னோடையும் சேர்ந்து ரீட் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்காது. லைக் ஐ மேக்கிங் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டில். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள், அப்போனா உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் டைம் கன்சியூமிங்காக தனியாக உட்காந்து படிக்கிறதோட இப்போ நான் ரீட் பண்ணும்போது என்னோடய சேர்ந்து ரீட் பண்ணும்போது இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்னு சொல்வேன். ஸோ என்ன ஆகுது, இந்த அதே மாதிரி தான் போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரியே தான் இங்கேயும் மியாசிஸ் நடக்குது. 4 வருது. அந்த 4ல் என்ன ஆகுது, 3 is getting degenerated. Only 1 is the functional megaspore which is getting converted into an embryo sac. So in the formation of embryo sac from a single megaspore is called as monosporic development, சரியா. Let us study about the formation of an embryo sac in detail, சரியா. The nucleus of the functional megaspore divides mitotically to form 2 nuclei which moves to the opposite poles forming 2 nucleate embryo sac. So இந்த diagram பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இது டிவைட் ஆகிடுச்சுல. ஸோ இந்த ஒரே ஒரு மதர் செல் என்ன ஆகுது, இப்படி டிவிஷன் நடக்குது. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மியாட்டிக் டிவிஷனில் என்ன ஆகுது, 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஆப்போசிட் போல்ஸில் இருக்குது. இந்த ஒரு சைடில் இங்கே ஒரு சைடில் ஒன்று இருக்குது, ஓகேவா. அதுக்கப்புறம் 2 more சீக்வென்ஷியல் மியாட்டிக் டிவிஷன். 2 more, ஒரு மியாட்டிக் டிவிஷனில் 2 நியூக்ளியஸு. செகண்ட் மியாட்டிக் டிவிஷனில் 2 + 2 4. தேர்ட் மியாட்டிக் டிவிஷனில் 2 + 2 + 2. So there are 6 nucleus now. புரிஞ்சுதா? this is the basic max here, சரியா. ஸோ இங்கே பாருங்கள் 1 2 3 4 இதுதான் வந்து செகண்ட் மியாட்டிக் டிவிஷனு. 1 2 3 4 5 6 7 8. இங்கே வந்து 8, சரியா. 2 + ஸோ லைக் இட் இஸ் ஒரு சாரி கைஸ், இங்கே இன்னும் 2 வரும். இங்கே வந்து 2 நியூக்ளியஸ் தான் இருக்குது. இங்கே வந்துட்டு 4, இங்கே வந்துட்டு 8, சரியா. லைக் ஒரு நியூக்ளியஸுமே 2ஆக டிவைட் ஆகுது. அதுதான் இங்கே பேசிக்காக பார்க்க வேண்டியது. ஸோ இந்த 8 நியூக்ளியஸ் இருக்குது. இந்த 8 நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுது ஒரு எம்ப்ரியோ சாக்கில், அதுதான் வந்து நம்ம இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இங்கே பார்க்கணும், சரியா. ஸோ பேசிக்லி 8 நியூக்ளியேட் ஸ்டேஜஸ் ஆஃப் த எம்ப்ரியோ சாக். நெட்டு ஃபார்ம் ஆகிடுச்சா. It is of interest to note that these mitotic divisions are strictly free nuclear. Free nuclearனா என்னன்னா, இப்போது ஒரு டிவிஷன் நடக்குதுன்னா போத் நியூக்ளியஸ் ப்ளஸ் சைட்டோபிளாசம் ரெண்டுமே டிவைட் ஆகணும். ஆனால் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்னா
வெறும் நியூக்ளியஸ் மட்டும் தான் டிவைட் ஆகுமே தவிர சைட்டோபிளாசம் டிவைட் ஆகாது. ஸோ என்ன ஆகும், நியூக்ளியஸ் மட்டும் தான் ஒரே சைட்டோபிளாசம்குள்ளேயே அக்யூமுலேட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் சொல்லுவாங்க. The nuclear divisions are not followed immediately by the cell wall formation. That is like cytoplasm divide ஆகி ஒரு நியூ செல் ஃபார்ம் ஆகல. Just the same cell குள்ளேயே நிறைய நியூக்ளியஸ் accumulate ஆகிருக்கு. After the 8 nucleate stage, cell walls are laid down, leading to the organization of a typical female gametophyte or an embryo sac. So 8 nucleus வந்தக்கு அப்புறம் தான் ஒரு typical female gametophyte அது ஃபார்ம் ஆகுது. Observe the distribution of the cells inside the embryo sac. 6 of the 8 nuclei are surrounded by cell walls and organized into cells. The remaining 2 nuclei, called as the polar nuclei, are situated below the egg apparatus in the large central cell. So இது என்னன்னு நான் இப்போ சொல்றேன் பாருங்க. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு இப்போ என்னன்னா வெறும் 2 மட்டும்தான் மீதி இருக்கு. மற்ற 6மே வந்துட்டு இப்படி இருக்குல்ல, இதில் 2 இதில் 2 இதில் 2 இதில் 2 இதில் 2. ஸோ இது ரெண்டுத்துலையுமே என்ன ஆகுது, இது வந்து எக் apparatusன்னு சொல்லுவாங்க. எக் apparatusக்கு கீழே இது வந்துட்டு மேலே இதுக்கு கீழே வந்து 2 சென்ட்ரல் செல் இருக்குது. அப்புறம் அந்த கீழே இருக்கிற ஆன்டிபோடல்ஸ் எல்லாம் வந்துட்டு விட்டுருங்க. So 6 of the 8 nucleus are surrounded by cell walls. So cell wall form ஆயிடுச்சு அதை சுற்றி, சரியா, அதை சுற்றி ஃபார்ம் ஆயிடுச்சு and organized into cells. The remaining 2 nucleus called as the polar nuclei என்ன ஆகுது, இங்கே மிடில் situated below the egg apparatus in the large central cell. இதை தான் வந்துட்டு எக் apparatusன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 இருக்குல்ல, இதை தான் வந்து எக் apparatusன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே 2 சென்ட்ரல் செல் இருக்குது. There is a characteristic distribution of the cell within the embryo sac. 3 cells are grouped together at the micropylar end and constitute the egg apparatus. So basically அந்த egg apparatusல வந்துட்டு 1 3 செல் வருதா. இப்போ நம்மளுக்கு வந்து 8 செல் தேவை. ஸோ இங்கே egg apparatus இருக்கா, இங்கே ஒரு நியூக்ளியஸ், இங்கே ஒரு நியூக்ளியஸ், இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ 3 நியூக்ளியஸ் முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே 2 நியூக்ளியஸ் இருக்குது, இந்த சென்ட்ரல் நியூக்ளியஸ்ன்னு சொன்னாங்களா. இங்கே வந்துட்டு 2 முடிஞ்சிருச்சா. மீதி வந்துட்டு இங்கே அந்த சலாசல் எண்டில் வந்துட்டு 3 இருக்கா. ஸோ 2 + 3 + 3 = 8 நியூக்ளியஸ். இவ்வளோதான். பேசிக்லி என்ன ஆகுது, இந்த 8 நியூக்ளியும் அது போய் டிவைட் ஆகி அதோட பிளேசஸில் போய் இதுவாகிடுது. ஸோ நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, இதுதான் மைக்ரோபைலார் எண்டு. நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா மைக்ரோபைலார் எண்டு எங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஆனால் இந்த டயக்ராமில் எங்கே கொடுத்துருக்காங்க, இட்ஸ் டவுன். ஸோ இந்த டயக்ராம் நல்லா மக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இந்த டயக்ராமே ரெஃபரன்ஸாக வச்சு படிங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராமில் வந்து என்ன இருக்குது, சலாசல் எண்டை மேலே கொடுத்துட்டு மைக்ரோபைலார் எண்டை கீழே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. The egg apparatus in turn consists of 2 synergids and 1 egg cell. The synergids have a special cellular thickening at the micropylar tip called as the filiform apparatus. ஸோ இந்த synergids இருக்குல்ல, இதில் வந்து இப்படி ஒரு ஃபர்ன் மாதிரி இருக்குல்ல க்ரீன் கலரில், அதை வந்துட்டு இது என்ன சொல்கிறாங்க, filiform apparatusன்னு சொல்கிறாங்க, which play an important role in guiding the pollen tubes into the synergid. 3 cells are at the chalazal end are called as the antipodals. The large central cell, as mentioned earlier, has 2 polar nuclei. Thus typical angiospermic egg sac, embryo sac at the maturity though 8 nucleate and is 7 celled. So ஏன் 8 nucleate and like இந்த ஃபர்ஸ்ட் filiform apparatus ஓட ஃபங்க்ஷன் என்னன்னா, அந்த போலன் டியூப் இருக்குல்ல, அது வந்துட்டு உள்ளே பெனிட்ரேட் ஆகி போகணும். போலன் டியூப்ல அந்த ஜெர்ம் போர் வழியாக போலன் டியூப் வரும், அதெல்லாம் நான் சொன்னேன்ல. அந்த போலன் டியூபை கைட் பண்ணணும்ல. ஸோ ஏன்னா போலன் டியூப்க்கு தெரியாது அது எங்கே போகணுன்ட்டு. ஸோ அதை கைட் பண்ணுறதுக்கு இந்த synergids தான் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் why the embryo sac is called as 8 nucleate and 7 cellனா, இங்கே எத்தனை செல் இருக்குது, இங்கே 1 2 3 4 5 6, இங்கே இது ஃபுல்லாக இருக்கிறது ஒரு செல்லு. அப்போ என்ன ஆகுது, இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 + 1. ஸோ என்ன ஆகுது, 7 செல்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே 2 எக்ஸ்ட்ரா நியூக்ளியஸ் இருக்குல்ல. ஸோ இங்கே 3 நியூக்ளியஸு, இங்கே 3 நியூக்ளியஸ், இங்கே 2. ஸோ இது 8 நியூக்ளியஸு. ஸோ செல்லுனா 1 2 3 4 5 6, ஃபோல் செல் 7, நியூக்ளியஸ்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ இவ்வளோ தான். ஸோ செல்லு என்ன, நியூக்ளியஸ் என்னன்னு புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதோட வந்துட்டு ஃபீமேல் முடியுது. ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. நான் வந்து ஒரு 5 minute பிரேக் போகிறேன் நான்.
Guys, I'm back. ஸோ நம்ம வந்துட்டு ஃபீமேல் பார்ட் என்னன்னு பார்த்துட்டோம், மேல் பார்ட் என்னன்னு பார்த்துட்டோம். இது ரெண்டும் வந்துட்டு பாலினேஷன் நடந்தால் தானே இதுக்கிட்ட போகும். ஸோ பாலினேஷன் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஹியரே. ஸோ ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குன்னா அங்கே வந்து பாலினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் சப்போஸ் ஒரு சேம் ஃப்ளவர், ஒரு பைசெக்ஷுவல் ஃப்ளவர், போத் த மேல் அண்ட் த ஃபீமேல் பார்ட் இஸ் தேர்னா உள்ளேயே வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். சப்போஸ் சில பிளான்ட் வில் பி மோனோசெக்ஷுவல், சரியா? ஸோ அதனால அது வெறும் ஃபீமேல் பார்ட் இருக்கும், இல்லைனா வெறும் ஃபீமேல் பார்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ல என்ன ஆகணும்னா பாலினேஷன் கம்ஸ் இன் ஹேண்ட். ஸோ இது பாலினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேர். ஓகேவா? In the preceding sections, you have learned that the male and the female gametes in the flowering plants are produced in the pollen grain and embryo sac respectively. As both types of gametes are non-motile, they have to be brought together for fertilization to occur. So pollination is the mechanism. So both படிக்கிறவங்க இந்த மாதிரி definitions எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. What is pollination லாம் கேட்பாங்க exam question தான், சரியா? Pollination is the mechanism to achieve this objective. Transfer of pollen grains to the stigma of the pistil is termed as pollination. Flowering plants have evolved an amazing array of adaptations to achieve pollination. They make use of the external agents to achieve pollination. So like என்ன பண்ணுது, flowering plants என்ன பண்ணுது, external agents can be a animal, insect, or like the wind, water. So இந்த மாதிரி நிறைய factors இருக்கு. So இந்த மாதிரி external agents எல்லாம் யூஸ் பண்ணி it is performing pollination. ஓகேவா? Kinds of pollination. Depending on the source of pollen, pollination can be divided into 3 types. Autogamy. Autogamy na pollination is achieved within the same flower. நான் சொன்னல ஒரு bisexual flower இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே pollination நடந்துக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து autogamy. சரியா? The transfer of pollen grains from the anther to the stigma of the same flower is called as autogamy. In a normal flower which opens and exposes the anther and the stigma, complete autogamy is rather rare. So ஒரு flower வந்துட்டு open ஆகுது. open ஆனா it is susceptible for other pollen grains from the other flowers. வந்துட்டு அது ரீச் ஆகிறது இட்ஸ் லைக் it is like இது வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா it is open for pollination, it is open for sexual reproduction. அந்த flower அது வந்துட்டு ஓப்பன் ஆகி இருக்கும் போது வேற செடியிலேருந்து ஒரு pollen வந்து இதுக்குள்ளே வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கம்ப்ளீட்டாக ஒரு flower வந்துட்டு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமும் கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்டோகாமி நடக்கிறது இஸ் கண்டிப்பாக ரேரு. ஆட்டோகாமி இன் சச் flowers requires synchrony in the pollen release and the stigma receptivity, and also the anther and the stigma should lie close to each other so that self pollination can occur. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த போலன் வந்து மெச்சூர் ஆகணும், அந்த ஓவியூலும் மெச்சூர் ஆகணும், அந்த ஓவரி இந்த ஸ்டிக்மா இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கி பார்ட்டுன்னு சொன்னால அதுவும் மெச்சூர் ஆகணும். ஸோ இது ரெண்டும் ஒரே டைமில் மெச்சூர் ஆகி ரெண்டு போலன் கிரெயினும் சரி அந்த ஸ்டிக்மாவும் சரி கிட்ட இருந்துச்சுன்னா தான் அது அந்த போலன் வந்து அந்த ஸ்டிக்மாக்குள்ளே போக முடியும். ஸோ செல்ஃப் பாலினேஷன் நடக்க முடியும். சப்போஸ் இந்த மாதிரி இது வந்து தூரமாக இருக்குது, ஆர் இது மெச்சூர் ஆச்சு இது மெச்சூர் ஆகலைன்னா என்னாகும், செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. ஸோ சம் பிளான்ட்ஸ் சச் as வயோலா, oxalis and camelina produce 2 types of flowers. ஸோ என்ன ஆகுது, இந்த பிளான்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். வயோலா, camelina and oxalis ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ் which are similar to the flowers of the other species with exposed anther and stigma. The cleistogamous flower, cleistogamous, chasmogamous இதெல்லாம் என்ன, சாஸ்மோகேமஸ் தான் the flower will bloomனா என்ன, the flower பூக்கும், ஓப்பன் ஆகும். cleistogamous என்னன்னா அது பூக்கவே பூக்காது, லைக் அது மூடியே தான் இருக்கும். which do not open at all. In such flowers the anther and the stigma lie close to each other. ஸோ ஒரு பூக்காத பூக்குள்ள ஆந்தரும் ஸ்டிக்மாவும் பக்கத்தில் தானே இருக்கும். ஸோ என்ன ஆகுது, க்ளோஸ் டு ஈச் அதர். when anther dies in the flower buds the pollen grains come in contact with the stigma to affect pollination. ஸோ அது ஓப்பனே ஆகலை. ஸோ ஆந்தர் மெச்சூர் ஆகிடுச்சு, ஸ்டிக்மா மெச்சூர் ஆகலைன்னா ஸ்டிக்மா மெச்சூர் ஆகிற வரைக்கும் இஃப் சப்போஸ் த pollen is viable for that long என்ன ஆகுது, செல்ஃப் பாலினேஷன் தான் ஆப்வியஸ்லி நடக்கும். Thus cleistogamous flowers are invariably autogamous as there is no chance of pollen grain landing on the stigma. சரியா? இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு ஒரு assertion reason questionல அது கேட்கலாம். Cleistogamous flowers produce assured seed set even in the absence of pollinator. Assured seed setனா it will கண்டிப்பாக ஃபார்ம் அ ஃப்ரூட்.
சப்போஸ் பாலினேஷன் தேவையே கிடையாது. ஏன்னா அது செல்ஃப் பாலினேட்டே பண்ணிக்கும். இல்லை பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் லைக் ஏதாவது ஒரு பீ, ஒரு இன்செக்ட், ஒரு அனிமல், ஒரு ஏர், வாட்டர், எந்த மீன்ஸுமே தேவையில்லை, தானே பண்ணிக்கும் கிளிஸ்டோகேமஸ். ஏன்னா அந்த ஃப்ளார் பூக்கவே போகிறது கிடையாது, உள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு சீடு ஃபார்ம் ஆகிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜெனைட்டோகேமின்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from the anther to the stigma of another flower of the same plant. ஒரே செடி தான் இருக்கு, இங்க ஒரு ஃப்ளார் எப்படி வருது, இங்க ஒரு ஃப்ளவர் இருக்கு, இங்க ஒரு ஃப்ளவர் இருக்கு. இதோட போலன் வந்து இதோட ஸ்டிக்மால போகணும். ஸோ இதே சேம் பிளான்ட் தான், ஆனால் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸில் வந்து பாலினேஷன் நடக்கிறது வந்துட்டு நம்ம ஜெனைட்டோகேமின்னு சொல்லுவோம். சரியா? இட் இஸ் சிமிலர் டு ஆட்டோகேமி சின்ஸ் pollen grains கம் ஃப்ரம் த சேம் பிளான்ட். ஸோ ஜெனைட்டோகேமின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஜெனட்டிக்கலி தே ஆர் த சேம். ஸோ லைக் ஒரு பிளான்ட்டுக்கு தே ஹாவ் த சேம் ஜெனட்டிக்ஸ். டிஃப்ரெண்ட் 2 விதமான பூவாக இருந்தாலுமே இட் இஸ் சேம் ஜெனட்டிக்ஸ் தானே. ஸோ தே ஆர் ஜெனட்டிக்கலி இட் இஸ் சிமிலர் டு ஆட்டோகேமி, பட் போலன் கம்ஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பிளான்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஜீனோகேமி. ஜீனோகேமினா த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther to sigma of a different plant. ஒரு வேற பிளான்ட்லேருந்தே வந்துட்டு நம்ம போலன் வருது. திஸ் இஸ் த ஒன்லி டைப் ஆஃப் pollination which during pollination brings genetically different types of pollen grains to the stigma. ஏன்னா ஆட்டோகேமியும் சேம் பிளான்ட் தான், ஜெனைட்டோகேமியும் சேம் பிளான்ட் தான் ஜெனட்டிக்கலி. ஆனால் ஜீனோகேமியில் தான் 2 ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் பிளான்ட், 2 செப்பரேட் பிளான்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு pollen grains வந்துட்டு it is getting the pollination is taking place. ஓகேவா? So agents of pollination. Plants use 2 abiotic and 1 biotic agent to achieve pollination. So 2 abiotic and 1 biotic. Abiotic na enna? Non-living. So which is nothing but wind, water. 1 biotic na animals to achieve pollination. Majority of the plants use biotic agents for pollination. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ஸ் என்ன பண்ணுது, நம்மளோட இன்செக்ட்ஸ், அனிமல்ஸை தான் யூஸ் பண்ணுது. ஒன்லி ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பிளான்ஸ் யூஸ் ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ். pollen grains coming in contact with the stigma is a chance factor in both wind and water pollination. chance factorனா இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி தான். இட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு போலனும் ஸ்டிக்மாவும் காண்டாக்டில் வரும் அப்படிலாம் கிடையாது. டு காம்பன்சேட் ஃபார் திஸ் அன்சர்டனிட்டிஸ் அண்ட் அசோசியேட்டட் லாஸ் ஆஃப் pollen grains, the flowers produce enormous amount of pollen when compared to the number of ovules available for pollination. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர். ஏன்னா ஒரு பிளான்ட் இருக்குது, இது வந்துட்டு ஏர் ஆர் வாட்டர் டிபெண்ட் ஃபார் பாலினேஷனாக இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே ஒரு ஏபயோட்டிக் ஃபேக்டர் தான். ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு பீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீ வந்துட்டு இந்த ஃப்ளார்லேருந்து ஹனி எடுக்கும். இது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் இன்னொரு ஃப்ளாருக்கு போகுது தான், அங்கே போய் அது ஹனி தான் எடுக்க போகுது. ஆனால் ஏரும் வாட்டருக்கும் அப்படி நம்மளை வந்து டெஸ்டினேஷன் வந்து நம்மளால கொடுக்க முடியாது ப்ராப்பராக. ஏன்னா தண்ணி அது பாட்டுக்கு அதோட ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு. சப்போஸ் ஏர் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது, ஆனால் சடனாக அது ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச்னால ஏரோட டைரக்ஷன் மாறலாம், நிறைய தேவையில்லாத ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ லைக் ஒரு மாதிரி அன்சர்டன் தான், கண்டிப்பாக இது 2 பாலினேட் ஆகாதுன்னு. ஸோ அந்த மாதிரி அந்த அன்சர்டனிட்டியை வந்துட்டு அது இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நிறைய pollen grains ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நிறைய ஏரில் நிறைய எடுத்துகிட்டு போகுது, வாட்டரில் நிறைய போயிட்டே இருக்குன்னா ஏதாச்சும் ஒன்றாவது போய் இன்னும் அந்த ப்ராப்பர் ஓவியூவில் போய் ஃபர்டிலைஸ் ஆகி செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்கும்ல. ஸோ அந்த ஒரு ப்ராபபிலிட்டிக்காக தான் என்ன பண்ணுது, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. பாலினேஷன் பை விண்ட் இஸ் மோர் காமன் அமாங் ஏபயோட்டிக். ஸோ வந்துட்டு லைக் மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ட் யூஸ் அனிமல்ஸ் தான். ஆனால் பாலினேஷன் பை லைக் ஏபயோட்டிக்கில் வந்து பாலினேஷன் பை விண்ட் இஸ் மோர் காமன். ஓகேவா? Wind pollination also requires the pollen grains are light, non-sticky, so that they can be transported in the wind currents. They often possess well-exposed stamens, so that the pollens are easily dispersed into the wind currents, and large, often feathery stigma to easily trap the airborne pollen grains. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக்லி இந்த ஏரை வந்துட்டு ஒரு மீன்ஸ் ஆஃப் பாலினேஷனாக யூஸ் பண்ணுற பிளான்ட் வந்து என்ன பண்ணுது, அது அந்த pollen grain வந்து லைட்டாக இருக்குது, நான் ஸ்டிக்கியாக இருக்குது, அப்போ தான் அது ஏரில் ட்ராவல் பண்ணி போக முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து இந்த ஸ்டேமன் இருக்குல்ல, ஸ்டேமன் வந்துட்டு என்ன ஆகுது, வெல் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. ஸோ என்ன ஆகுது, வெல் எக்ஸ்போஸ்னா அப்போ தான் காற்று அடிக்கும் போதே அது வந்து பறந்து போக முடியும் கண்டிப்பாக. ஸோ பறந்து போகிற மாதிரி வெல் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட் அப்போ த ஃபீமேல் பார்ட் என்ன ஆகுது, நியூமரஸ் ஃபெதரி ஸ்டிக்மானா அப்படியே காற்றுல ஆடிட்டே இருக்குது. ஸோ என்ன ஆகுது, இட் இஸ் ட்ராப்பிங் ஆல் த pollen grains that is coming via the air. ஸோ இந்த 3 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்துட்டு ஒரு விண்ட் பாலினேஷன் பண்ணுற ஒரு பிளான் கிட்ட நம்ம பார்க்கலாம்.
1 minute, guys. Wind-pollinated flowers often have a single ovule in each ovary and numerous flowers packed into an inflorescence. A familiar example is the corn cob. Corn செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தவங்கலாம் வந்து ஒரு thumbs up போடுங்க பார்க்கலாம். ஸோ ஒரு கார்ன் செடி பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துட்டு லைக் கார்ன் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும்ல கார்னு. ஸோ அதில் நிறைய பூ வந்துட்டு ஒரே இன்ஃப்ளோரசன்ஸில் பேக் ஆகியிருக்கு, லைக் ஒரே பஞ்சில் பேக் ஆகியிருக்கு. ஸோ என்ன ஆகுது, நிறைய போலன் ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய ஸ்டிக்மா இருக்கும். சரியா? The ears you see are nothing but the stigma and the style which wave in the air to trap the pollen grain. Wind pollination is common in grasses. இது நல்லா எழுதி வச்சுக்கோங்க. Wind pollination is quite common in grasses. Pollination by water is quite rare in flowering plants and is limited to only 30 genera. 30 genera அதில் மட்டும்தான் வாட்டர் பாலினேஷனே நடக்குது. சரியா? மோஸ்ட்லி மோனோகாட்ஸில் தான் நடக்குது, டைகாட்ஸில் கிடையாது. As against this, you would recall that water is a regular mode of transport for male gametes among the lower plant groups such as algae, bryophytes, pteridophytes. It is believed, particularly for some bryophytes and pteridophytes, that their distribution is limited because of the need for water for the transport of male gametes and fertilization. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, லைக் வாட்டர் வந்துட்டு டிஃப்ரெண்ட், லைக் வாட்டரில் வெறும் பிளான்ட்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அனிமல்ஸு, என்னென்னமோ வாட்டர் கரண்ட்ஸ், வேவ்ஸ், என்னென்னமோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாலினேஷன் நடக்குமாங்கிறது வந்துட்டு ஏரோட வந்து அது ரொம்ப நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. இட் இஸ் வெரி வெரி அன்சர்டன். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரை வச்சுட்டு நம்ம வந்துட்டு நிறைய பிளான்ஸ் வந்து இதில் டிபெண்ட் ஆகி இல்லை, ஒன்லி 30 ஜெனரா மட்டும் தான் டிபெண்ட் ஆகியிருக்கும், அதுவும் மோஸ்ட்லி மோனோகாட்ஸ் தான். ஸோ அது நம்ம வந்து முன்னாடி படித்தோம், பிளான்ட் கிங்டமில் வந்து என்ன படித்தோம், பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ்லாம் வந்துட்டு இட்ஸ் டிபெண்ட் ஆன் வாட்டர் ஃபார் தேர் ஃபார் தேர் ரீப்ரொடக்ஷனில். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க, வாட்டரில் பாலினேஷன் நடக்கிறது இட்ஸ் வெரி அன்சர்டன். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் மேபி பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸோட நம்பர், அதோட ஸ்பீஷீஸ், அதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரெடியூஸ்டாக இருக்குது போல். எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் மட்டும்தான் இந்த பிளான்ஸை நம்ம பார்க்க முடியுது. மேபி இதுதான் தான், ஏன்னா அது வந்துட்டு ஒரு மெயின் பார்ட் ஆஃப் தேர் லைஃப், தட் இஸ் ரீப்ரொடக்ஷன். இட் இஸ் டிபெண்ட் ஆன் வாட்டர். ஸோ வாட்டர் எங்கே தான் இருக்கோ அங்கெல்லாம் தான் அந்த பிளான்ட்டோட ஸ்பீஷீஸ் நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட்டர் பாலினேட்டட் பிளான்ஸ் ஆர் Vallisneria and Hydrilla, which grow in fresh water, and several marine sea gases such as the Zostera. So Vallisneria and Hydrilla are எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். சரியா? அப்புறம் ஜாஸ்டரா வந்துட்டு மரைன். நாட் ஆல் அக்வாட்டிக் பிளான்ஸ் யூஸ் வாட்டர் ஃபார் பாலினேஷன். இன் மெஜாரிட்டி ஆஃப் த அக்வாட்டிக் பிளான்ஸ் சச் அஸ் த வாட்டர் ஹயாசின்த் and the water lily, the flowers emerge above the level of water and are pollinated by insects or wind as in the most of the land plants. ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு தண்ணியில் வந்துட்டு ஸோ வந்துட்டு சில செடியெலாம் இருக்கும்ல, அந்த வாட்டர் லில்லி, லோட்டஸ்லாம் வந்து தண்ணியில் தானே வளருது. ஸோ வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், தண்ணியில் தானே இருக்குது, அப்போ தண்ணி தான் பாலினேஷனாக யூஸ் பண்ணிக்கும். கிடையாது. அந்த ரெண்டு பிளான்ட்டுமே என்ன ஆகுது, வாட்டரோட சர்ஃபேஸ்க்கு மேலே வந்துடுது. ஸோ என்ன ஆகுது, தே யூஸ் ஏர் ஆஸ் த பாலினேட்டிங் ஃபேக்டர். ஓகேவா? அந்த வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லாலாம் தண்ணிக்குள்ளேயே இருக்குது. ஸோ தண்ணிக்குள்ளேயே வந்துட்டு அது பாலினேஷனை முடிச்சுக்குது. இன் மெஜாரிட்டி ஆஃப் த அக்வாட்டிக் பிளான்ஸ் சச் அஸ் த வாட்டர் ஹயாசித் அண்ட் த வாட்டர் லில்லி, த ஃப்ளவர்ஸ் எமர்ஜ் above the level of the water and are pollinated by insects or wind
as in the most of the land plants. சரியா land plants மாதிரி தான் அந்த water plantsலையும். In Vallisneria, the female flower reaches the surface of the water by a long stalk and the male flower of the pollen grains are released onto the surface of the water. So Vallisneriaல என்ன ஆகுது, இதுதான் வந்து sea bedன்னு வச்சுக்கோங்க. இங்கே அந்த plant வந்துட்டு மேலே, இதுதான் வந்து sea level. இங்கே வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணுது அந்த flower. ஸோ என்ன ஆகுது, இன்னொரு பிளான்ட்லேருந்து வந்துட்டு என்ன ஆகுது, pollen grains ரிலீஸ் ஆகுது. இது வந்துட்டு வாட்டர் சர்ஃபேஸ்லேயே அப்படியே மிதந்து வந்து என்ன ஆகுது, it is getting pollinated. They are carried passively by water currents. Some of them eventually reach the female flowers and the stigma. So என்ன ஆகுது, இது தண்ணியில் மிதந்து வந்து they are eventually reaching the stigma. In another group of water pollinated plants such as the sea grasses are nothing but the zostera. Female flowers remain submerged in water and the pollen grains are released inside the water. ஸோ என்ன ஆகுது, இது வந்து தண்ணிக்கு மேலே வர தண்ணிக்குள்ளேயே தான் இருக்குது. தண்ணிக்குள்ளேயே என்ன ஆகிடுது, வந்துட்டு pollen grains வந்து ரிலீஸ் ஆகிடுது. Pollen grains in many such species are long, ribbon-like and they are carried passively inside the water. ஸோ ribbon மாதிரி இருக்குது pollen grain. சரியா, some of them reach the stigma and achieve pollination. In most of the water pollinated species, pollen grains are protected from wetting by a mucilaginous covering. Mucilaginous வந்துட்டு ஜெல்லி டைப், ஒரு ஒரு மாதிரி கொலன்னு ஏதோ ஒரு டைப் ஆஃப் கவரிங் மாதிரி அதுக்கு இருக்குது. அது என்னென்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ஸ் யூஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் அனிமல்ஸ் as pollinating agent. We all know that bees, butterflies, flies, beetles, wasps, ant, moth, birds, sunbirds and hummingbirds and bats are the common pollinating agent. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இது வந்துட்டு which of the following are the animal pollinating agents ன்னு கேட்பாங்க. சரியா, among the animals, insects particularly bees are the dominant biotic pollinating agent. Even large animals such as some primates such as the lemurs, குரங்கு, arboreal rodents, arborealனா tree dwelling, மரத்தில் வாழ்கிற எலி, or even reptiles, the gecko lizard and the garden lizard na balli have also been reported as a pollinators in some species. Often flowers of animal pollinated plants are specifically adapted for a particular species of animal. ஸோ இப்போது ஒரு பிளான்ட் வந்துட்டு அனிமலால், ஒரு பெரிய அனிமலால் வந்துட்டு ஒரு எனி டைப் ஆஃப் அனிமலால் வந்து அது பாலினேஷன் நடக்குதுன்னா அந்த அனிமலுக்கு அது ஏதோ பெனிஃபிட்டாக இருக்குது. சரியா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ் வந்து ஏன் பாலினேஷன் பண்ணுது, அது வந்து பூலேருந்து தேன் எடுக்க வரப்போ அது காலையோ அது உடம்புலையோ pollen grains ஒட்டிட்டு இன்னொரு பூக்கு அது தேன் எடுக்க போகும்போது இட் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதே மாதிரி தான் எல்லா அனிமல்ஸ்க்கும் அது ஏதோ ஒரு நீடுக்காக அந்த பிளான்ட் கிட்ட வருது. ஸோ அந்த பிளான்ட் கிட்ட வரும்போது எதேர்ச்சியாக அது மேலே pollen grains பட்டு அது போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அவ்வளோதான். Majority of the insect pollinated flowers are large, colorful, fragrant and rich in nectar. ஸோ ஏன்னா அது இன்செக்ட் பாலினேட்டடாக இருக்கும்போது அது வாசனையாக இருக்கணும், பார்க்க பெருசாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் அது அட்ராக்ட் ஆகும். when the flowers are small, a number of flowers are clustered into an inflorescence. ஸோ ஒரு பஞ்ச் மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக இருந்ததுன்னா ஒரு பஞ்ச் மாதிரி இருக்குது. to make them conspicuous, அப்போ தான் அது கண்ணுக்கு தெரியும். Animals are attracted to flowers by colors or fragrance. The flowers pollinated by flies and beetles secrete foul odor to attract these animals. Bees, அப்புறம் வந்துட்டு ஃப்ளைஸ்லாம் என்ன, ஃப்ளைஸ்லாம் பேசிக்லி நம்மள சியூவேஜ் அந்த மாதிரி ஒரு கெட்ட வாசனை இருக்குது தான் அது அங்கே தான் போய் உட்காரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இந்த பீட்டில்ஸ் ஒரு அந்த ஃப்ளைஸ் என்ன பண்ணுது, அந்த மாதிரி ஃபவுல் ஆர்டருக்கு தான் அது வந்து அட்ராக்ட் ஆகுது. ஓகேவா? டு சஸ்டெயின் அனிமல் விசிட்ஸ் டு த ஃப்ளவர்ஸ் ஹாவ் டு ப்ரொவைட் ரிவார்ட்ஸ் டு த அனிமல்ஸ். ஸோ என்ன ஆகுது, பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுல்ல, பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அது என்ன பண்ணணும், அந்த ஃப்ளவர் வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு ரிவார்டு கொடுக்கணும். சரியா, ரிவார்டு இந்த சென்ஸ் என்ன பண்ணும், அதுக்கு வந்துட்டு என்னென்னலாம் தருதுன்னு நான் இப்போ சொல்கிறேன், 1 minute. So to sustain animal visits, the flower has to provide rewards to the animals. So ஒரு பிளான்ட் ஒரு பீ ஒரு அனிமல் வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அந்த பிளான்ட் வந்துட்டு அந்த அனிமலுக்கு ஏதாச்சும் ரிவார்ட் மாதிரி தரணும்ல, இல்லைன்னா திருப்பி அதுக்கிட்ட வராது. எந்த பர்பஸுமே இல்லாமல் அது வராது. அதோட ஃபுட் நீட்ஸ் இல்லைனா அதோட ஏதோ ஒரு நீடை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணும் அந்த பிளான்ட். ஸோ நெக்டர் அண்ட் pollen grains are usually floral rewards. நெக்டர்னா தேன் அண்ட் pollen grains தான் floral rewards. For harvesting the rewards from the flower, the animal visitor comes in contact with the anther and the stigma. ஸோ என்ன பண்ணுவோம், அந்த pollen grain அந்த நெக்டர் எடுக்கிறதுக்காக அந்த pollen stigma கிட்ட வருது அந்த பிளான்ட். The body of the animal gets a coating of the pollen grain which are generally sticky in animal pollinated flowers. When the animal carrying pollen grain on its body comes in contact with the stigma, it brings out pollination, obviously. ஓகேவா?
In some species, floral rewards are in providing safe places to lay eggs. So it's not always nectar, okay va? It can be also safe place for laying the eggs. இது என்னன்னா வந்துட்டு நம்ம அமார்ஃபோஃபாலஸ்னு ஒரு பெரிய டாலஸ்ட் ஃப்ளார் ஆஃப் அமார்ஃபோஃபாலஸ். டாலஸ்ட் ஃப்ளவர் வந்துட்டு இட்ஸ் அபவுட் 6 feet, சரியா? ஒரு மனுஷன் அளவு ஹைட்டுக்கு இருக்க அந்த ஃப்ளவர் மட்டுமே. ஸோ இதோட பேர் வந்து அமார்ஃபோஃபாலஸ். Amorphophallus, sorry. A similar relationship exists between a species of moth and the plant Yucca, where both species, the moth and the plant, cannot complete their life cycles without each other. The moth deposits its eggs in the locule of the ovary, and the flower in turn gets pollinated by the moth. The larvae of the moth comes out of the egg as the seed starts developing. So basically இது நீங்கள் வந்துட்டு நம்மளோட ஃபிக் அத்திப்பழம் தெரியும்ல? ஸோ அத்திப்பழத்தையும் அப்படி தான். அத்திப்பழத்தில் வந்துட்டு ஒரு வாஸ்ப் இருக்குது, ஒரு டைப் ஆஃப் வாஸ்ப். அது என்ன பண்ணும், அத்திப்பழம் வந்துட்டு பூவாக இருக்கும் போதே அது போயிட்டு என்ன பண்ணும், அதோட முட்டையெல்லாம் அந்த பூக்குள்ளே லே பண்ணிடும். ஸோ அந்த லே பண்ணுற அந்த ப்ராசஸில் என்ன பண்ணும், இன்னொரு பூலேருந்து அது போலன் கிரெயினை கொண்டு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். ஓகேவா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளார் வில் க்ளோஸ், ரீப்ரொடக்ஷன் நடந்துருச்சு. ஸோ சீடு ஃபார்ம் ஆகிடுச்சு, ஃப்ரூட்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபார்ம் ஆனப்போ அந்த வாஸ்போட எக்கும் உள்ளே தான் இருக்கும். அந்த வாஸ்போட எக் எப்படி டெவலப் ஆகும், அந்த டெவலப்பிங் ஃப்ரூட்லேருந்து நியூட்ரிஷன் எடுத்து. ஸோ அதனால தான் நம்ம சில டைம் அத்திப்பழம் பிச்சு பார்க்கும் போது உள்ளே வந்துட்டு பூச்சியாக இருக்கும். எப்படி நம்ம உள்ளே பூச்சி போச்சுன்னே தெரியாது நம்மளுக்கு. அந்த பூவாக இருக்கும் போது அந்த வாஸ்பு போயிட்டு என்ன பண்ணிடும், எக் லே பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே வந்து சும்மா ஜோக்காக ஏதோ கொடுத்துருப்பாங்க. So outbreeding devices அப்படின்னா என்ன? Majority of the flowering plants produce hermaphrodite flowers and pollen grains are likely to come in contact with the stigma of the same flower. Hermaphroditeனா வந்து ரெண்டு டைப் ஆஃப் sexesுமே present in the same flower. Continued self-pollination results in the inbreeding depression. ஸோ சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்துட்டு ஒரே ஃபேமிலிக்குள்ளே மேரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ சேம் திங் தான், இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் வரும். Flowering plants have developed many devices to discourage self-pollination and to encourage cross-pollination. Cross-pollination நடக்க தான் they will get genetic variability. அப்போ தான் வந்து genetic disorders or genetic issues வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ இன் சம் ஸ்பீஷீஸ் போலன் ரிலீஸ் அண்ட் சிக்மா ரிசெப்டிவிட்டி ஆர் நாட் சின்க்ரனைஸ். ஸோ என்ன ஆகுது, சில பிளான்ஸில் வந்து போலன் எப்போ ரிலீஸ் ஆகுதோ, மெச்சூர் ஆகுதோ, ஆர் ஸ்டிக்மா எப்போ வந்து ரிசெப்டிவ் ஆகுதோ, இட் இஸ் ரெடி டு கெட் த போலன், அந்த டைம் வந்து இட்ஸ் நாட் த சேம். எய்தர் த போலன் இஸ் ரிலீஸ் பிஃபோர் த ஸ்டிக்மா becomes receptive or the stigma becomes receptive much before the release of pollen. In some other species, the anther and the stigma are placed at different positions so that the pollen cannot come in contact with the stigma of the stem flower. So length of the stigma and the stigma and the anther வந்து different இருக்கு. ஸோ அப்போ அது கான்டாக்ட்லேயே வரலன்னா pollination நடக்காதுல்ல. But these device prevents autogamy. The third device to prevent inbreeding in self-incompatibility. ஸோ செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா அந்த பிளான்ட் இஸ் மேட் லைக், அது வந்துட்டு அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதே பூவில் இருக்க போலன் ஆர் ஸ்டிக்மா கான்டாக்டில் வந்தால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதில் இருக்காது. தட் இஸ் கால்ட் as the self incompatibility. This is a genetic mechanism and prevents self-pollen, okay, from fertilizing the ovules by inhibiting pollen germination or pollen tube growth in the pistil. Another device to prevent self-pollination is the production of unisexual flowers. It's very easy. Or either the plant has only male part or either the plant has a female part. In both male and female flowers are present on the same plant, such as castor and maize. It prevents autogamy but not ஜெயிட்னோகேமி. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, கேஸ்டர் மெய்ஸ்லாம் என்ன ஆகுது, சேம் பிளான்ட்லேயே போத் த மேல் அண்ட் த ஃபீமேல் ஃப்ளார் செப்பரேட்டாக இருக்குது, சேம் ஃப்ளாராக இல்லை. ஸோ லைக் யூனிசெக்ஷுவல் ஃப்ளாராக ரெண்டு ஃப்ளாராக இருக்குது. ஸோ என்ன ஆகுது, மேலும் சேம் பிளான்ட்டில் தான் இருக்குது, ஃபீமேலும் சேம் பிளான்ட்டில் தான் இருக்குது. ஸோ த ஜெனட்டிக் கம்போசிஷன் ஆஃப் போத் த மேல் அண்ட் த ஃபீமேல் பிளான்ட் ஆர் மோர் ஆர் லெஸ் த சேம்ல. ஸோ என்ன ஆகுது, ஜெயிட்னோகேமி இஸ் ஹேப்பனிங் தேர், பட் தென் ஆட்டோகேமி இஸ் நாட் ஹேப்பனிங். ஆட்டோகேமினா என்ன, சேம் ஃப்ளவர்லேயே பாலினேஷன் நடக்கணும். ஜெயிட்னோகேமினா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் த சேம் பிளான்ட். ஸோ ஜெனிட்டோகேமி இஸ் பாசிபிள் தேர். ஆனால் பப்பாயா மேல் லைக் பப்பாயா அந்த மாதிரி பப்பாயா, அதுக்கப்புறம் கோகோனட், இந்த மாதிரி பப்பாயா அண்ட் கோகோனட் ஒன்லி, இந்த ரெண்டு பிளான்ட்லையுமே என்ன ஆகுது, லைக் த மேல் பிளான்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளான்ட். மேல் ஃப்ளவர்லாம் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் தான் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர்லாம் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸில். ஸோ அதனால் ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸில் இருக்கிறனால வந்துட்டு
இது வந்துட்டு ஜீனோகேமின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து டைசின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ டூ ஹோம்ஸ்னால் டைசி. ஓகேவா? this condition prevents both autogamy and zytogamy. ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவுட் ப்ரீடிங் டிவைசஸ் இஸ் நத்திங் பட் டு இது பண்ணுறதுக்கு இன்ப்ரீடிங் டிப்ரெஷனை வந்து தடுக்கிறதுக்கு தான். ஏன்னா வந்துட்டு செல்ஃப் பாலினேஷனே நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஜெனட்டிக் வேரியபிலிட்டியே இல்லாமல் நிறைய ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வரலாம். சரியா? ஸோ அதை தடுக்கிறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சம் பிளான்ட்ஸ் வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் அந்த யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் வந்து சேம் பிளான்ட்லேயே இருக்கும். சேம் பிளான்ட்லேயே இருக்கிறனால வந்துட்டு அது வந்துட்டு ஜெய்ட்னோகேமியில் வரும், ஆட்டோகேமியில் வரலனாலும். ஸோ ஆட்டோகேமியில் வரலனாலுமே ஜெனட்டிக்லி சேம் பிளான்ட்னா அது இட்ஸ் அகெயின் லைக் செல்ஃப் பாலினேஷன் தானே. ஸோ அதனால் அதையுமே தடுக்கிறதுக்காக சில பிளான்ட்ஸ் வந்துட்டு மேல் ஃப்ளார்ஸ் எல்லாம் ஒரு பிளான்ட்டில் மட்டும்தான் பூக்கும், இன்னொரு பிளான்ட்டில் வந்துட்டு ஃபீமேல் ஃப்ளார்ஸ் மட்டும்தான் பூக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு pollen-pistil interaction. Pollination does not guarantee the transfer of the right type of the pollen. Often pollen of the wrong type, either from other species or from the same plant, also land on the stigma. The pistil has the ability to recognize the pollen, whether it is of the right type or the wrong type. If it is not the right type, the pistil accepts the pollens and promotes post-pollination events that leads to fertilization. If the pollen is of the wrong type, the pistil rejects the pollen by preventing the pollen germination on the stigma or the pollen tube growth in the style. The ability of the pistil to recognize the pollen followed by the acceptance or rejection is the result of a continuous dialogue between the pollen grain and the pistil. This dialogue is mediated by chemical components of the pollen interacting with those of the pistil. It is only in recent years that the botanists have been able to identify some of the pollen and pistil components and the interaction leading to this recognition followed by the acceptance or rejection. இது ஏன் இவ்வளோ வேகமாக ரீட் பண்ண தெரியுமா? இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இதை அவங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி ஒரு போலன் வந்துட்டு இப்போது ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டில் இருக்க போலன் போயிட்டு ரோஸ் செடியில் இருக்க ஸ்டிக்மாவில் வந்துட்டு லேண்ட் ஆச்சுன்னா அங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குமா? நடக்காது. ஸோ பேசிக்லி இப்போ ஹைபிஸ்கஸில் இருக்க போலன் வந்து ஹைபிஸ்கஸில் இருக்க ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆனால் தான் அங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ அதுதானே இது. ஸோ பேசிக்லி சேம் ஸ்பீஷீஸில் இருக்க ஆர்கானிசம் தான் தே கேன் பெர்ஃபார்ம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அந்த பேசிக் திங்கை நம்ம மைண்டில் வச்சுட்டு இருக்க போது இந்த போலனோட பிஸ்டிலோட இன்ட்ராக்ஷன் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா போலன் வந்துட்டு வாட் எவர் டைப் ஆஃப் போலன் வந்துட்டு ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆகுதோ ஒன்லி இஃப் த போலன் இஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ் ஆஃப் தட் ஆஃப் த ஸ்டிக்மா, அதாவது ஒன்லி இஃப் இட் இஸ் கம்பேட்டபிள் என்ன ஆகுது? பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ். சப்போஸ் சேம் டைப் இல்லைன்னா அந்த பிஸ்டில் என்ன பண்ணுது? அந்த போலனை ரிஜெக்ட் பண்ணிடுது. இந்த போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ், சீரீஸ் ஆஃப் டயலாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வழியாக தான் நடக்குது. அந்த சீரீஸ் ஆஃப் டயலாக்ஸ் அந்த சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்து என்ன எதால் மீடியேட் பண்ணுதுன்னா லைக் கெமிக்கல்ஸ் தான் மீடியேட் பண்ணுது. ஸோ வந்துட்டு இந்த போலன் கிரெயின் ஒரு கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும் அந்த ஸ்டிக்மாவில். சப்போஸ் அது கரெக்டான ஸ்டிக்மா தான் இருந்துச்சுன்னா அதுக்கான ரெசெப்டார்ஸ் அந்த ஸ்டிக்மாவில் இருக்கும். ஸோ இன்ட்ராக்ஷன் நடந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்கும், பாலினேஷன் நடக்கும். சப்போஸ் அந்த போலன் ரிலீஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் அந்த ஸ்டிக்மா ரெசெப்டார்ஸில் வந்து செட்டே ஆகலைன்னா அது என்ன ஆகும்? அந்த போலனை அது ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ பேசிக்கலி இட் இஸ் மீடியேட் பை கெமிக்கல்ஸ். ஓகேவா? As mentioned earlier, following compatible pollination, the pollen grain germinates on the stigma to produce a pollen tube through one of the germ pore. So germ pore exine partல ஒரு ஓட்டை இருக்கும், அந்த பார்ட்டில் மட்டும் எக்ஸைனே இருக்காது சொன்னால அந்த germ pore வழியாக தான் என்ன ஆகும்? ஒரு டியூப் மாதிரி வெளில வரும். இங்கே தெரியுதா? இதுதான் வந்துட்டு ஒரு pollen grain வந்துருச்சு. என்ன ஆகுது? ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. வந்துட்டு என்ன ஆகுது? இந்த சினர்ஜெட் இருக்குல்ல, 3 மாதிரி பார்த்தோம்ல எக்ஸெல்லு, அதுக்குள்ளே அந்த ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ் இருக்குல்ல, அது வழியாக அது உள்ளே போகுது. ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ் வழியாக உள்ளே போய் ஃபர்டிலைசேஷன் நடக்குவாங்க. அது எப்படின்னு நான் வந்து இங்கே சொல்கிறேன். இது வரைக்கும் யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா?
ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. சரி, யாருக்குமே எந்த டவுட்டும் இல்லை, நான் சொல்லித்தரேன். So the contents of the pollen grain move into the pollen tube. The pollen tube grows through the tissues of the stigma and the style and reaches the ovary. So ovary ku poiduchu. You would recall that in some plants pollen grains are shed at the two-celled condition. So rendu cell irukka condition le sila pollen grains shed aayirudhu. Sila cell enna agudhu mitosis panni and generative cell rendu male gametes form ஆகிட்டு ஒரு vegetative ரெண்டு generative cell போகுதுல. So அதனால the two cell conditions le sila வந்து shed ஆகுதுல. In such plants the generative cells divides and forms two male gametes during the growth of the pollen tube in the stigma. So அந்த pollen tube வந்து ஸ்டிக்மாலேருந்து ஸ்டைல்குள்ளே வளர்ந்து போகிறப்பவே என்ன ஆகுது, அங்கே மைட்டாசிஸ் நடந்து ரெண்டு மேல் கேமெட் ஃபார்ம் ஆயிடுது. In plants which shed pollen in three-celled condition, the pollen tubes carry the two male gametes already divided already from the beginning. Pollen tube after reaching the ovary enters the ovule through the micropyle and then enters one of the synergids through the filiform apparatus. So மேலேந்து தான். ஸோ சொன்னால இங்கே இருக்கா, இதுதான் வந்து ஓவரி. இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போய் இப்படி தான். ஸோ மைக்ரோபைலா ரெண்டில் தான், சரியா? To the synergids. Many recent studies have shown that filiform apparatus present at the micropylar part of the synergids guides the entry of the pollen tube. As these events from pollen deposition on the stigma until pollen tubes enter the ovules are together referred to as the pollen-pistil interaction. So இது எல்லாமே pollen உள்ள வந்து மேலே வந்து கீழே வந்து உள்ள போகிற வரைக்குமே எல்லாத்தையுமே சேர்த்து தான் pollen-pistil interaction சொல்கிறாங்க. As pointed out earlier, pollen-pistil interaction is a dynamic process. It's a continuously happening process involving the pollen recognition followed by the promotion or the inhibition of the pollen. The knowledge gained in this area would help the plant breeder in manipulating the pollen-pistil interaction even in incompatible pollination to get desired hybrids. So basically, இந்த pollen-pistil interaction வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வந்து various hybrids produce பண்ணலாம். So hybridsனா என்னன்னா, இப்போ அந்த pollen என்ன டைப் ஆஃப் கெமிக்கல் அங்கே ரிலீஸ் பண்ணுறனால அந்த சிக்மா இஸ் பிகமிங் ரெசெப்டிவ்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அந்த போலனை வந்துட்டு நம்ம சில மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த சிக்மாக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை ரெசெப்டிவாக மாற்றி நம்ம வந்து ஹைப்ரிட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரியா? ஸோ வந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. As you shall learn in chapter on plant breeding, a breeder is interested in crossing different species and of a genera to compare desirable characters to produce commercially superior varieties. Commercially superior varieties-னா எப்படி சொல்ல வராங்கன்னா, எந்த பிளான்ட்டுக்கு வந்து நிறைய ஷெல்ஃப் லைஃப் இருக்குது, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. நிறைய ப்ரொடியூஸ்னா ஒரு ஹார்வெஸ்ட்லேயே நிறைய லைக் மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் த ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் இஸ் ப்ரொடியூஸ்டு. அதுக்கப்புறம் அது நல்ல ஷெல்ஃப் லைஃபு, அதுக்கு நல்ல ஹெல்த்தியாக நிறைய ஃப்ளஷியாக இருக்கணும். அது மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கணும்னா அந்த ஒரு கிராஸ் ஒரு பிளான்ட்டில் வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்துட்டு ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும், இன்னொரு பிளான்ட் வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் ஒரு வெஜிடபிள் ஒரு ஹார்வெஸ்ட்லேயே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு பிளான்ட்டையும் நம்ம கிராஸ் ப்ரீட் பண்ணோன்னா இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்குமே அந்த ப்ரொடியூஸ் ஆகிற அந்த புது பிளான்ட்லாம் வரும்ல, அதை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் அப்ரோச்சஸ் ஆஃப் த crop improvement program. In such crossing experiment, it is important to make sure that only the desired pollen grains are used for the pollination and the stigma is protected from contamination. So artificial hybridization நம்மளே வந்து ஹைப்ரிடைசேஷன் லைக் அந்த ஆர்டிஃபிஷியலாக அந்த பாலினேஷன் ப்ராசஸை இன்டியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன மைண்டில் வச்சுக்கணுன்னா, இப்போது நம்மளுக்கு தேவையான அந்த ஹைலி more number of
ப்ரொடியூஸ் லைக் number of ஃப்ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பிளான்ட்டும் அதிகமான ஷெல்ஃப் லைஃப் இருக்க ஒரு பிளான்ட்டும் தான் நம்ம கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். சப்போஸ் அந்த அதிகமான ஷெல்ஃப் லைஃப் இருக்க பிளான்ட்டோட ஃப்ளார் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆனப்போ சம் ரேண்டம் அதே ஸ்பீஷிஸில் இருக்க வேற ஏதோ தேவையில்லாத ஒரு பிளான்ட்டோட போலன் வந்து ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பிளான்ட் வேஸ்ட்ல. ஸோ அதை நம்ம காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து நிறைய வகை லைக் நிறைய ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு ப்ராசஸ் என்னென்னா எமாஸ்குலேஷன் அண்ட் பேக்கிங். எமாஸ்குலேஷன்னா என்னென்னா அந்த ஆந்தரை வந்து பிச்சு போட்டுருவாங்க. பேக்கிங்னா அந்த ஃப்ளவரை வந்து ஒரு பேகுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. அப்போனா என்ன ஆகும், எந்த போலனும் அந்த ஃப்ளாரை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணாது. எமாஸ்குலேஷன் என்ன ஆகும், அந்த ஃப்ளாரில் இருக்க போலனே பிச்சு போட்டுருவாங்க. அது எந்த ஃப்ளவரோட போலன் வந்து தேவையோ அந்த ஃப்ளவரோட போலன் வந்து ஜெர்மினேட் ஆகிற மாதிரி அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த எமாஸ்குலேஷன் அண்ட் பேக்கிங். ஓகேவா? இஃப் த ஃபீமேல் பேரண்ட் பியர்ஸ் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ், ரிமூவல் ஆஃப் ஆந்தர் ஃப்ரம் த ஃப்ளவர் பட் பிஃபோர் த ஆந்தர் dehisces using a pair of 4 steps is necessary. This step is referred to as the emasculation. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ஆந்தர்னா என்ன, அந்த ஆந்தர் அந்த போலன் கிரெயின் வந்து மெச்சூரே ஆகலை. மெச்சூர் ஆனால் தானே இப்போ ஃபர்டிலைசேஷனே பண்ணும். மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பேர் ஆஃப் 4 ஸ்டெப்ஸ்னால் ஒரு சும்மா ஒரு 2 இப்படி இருக்கும்ல ட்வீட்டர்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, பிச்சு போட்டுறாங்க. அந்த ப்ராசஸ் தான் எமாஸ்குலேஷன் சொல்கிறாங்க. எமாஸ்குலேட்டட் ஃப்ளவர்ஸ் ஹேஸ் டு பி கவர்ட் வித் a bag of suitable size, generally made of butter paper to prevent contamination of its stigma with unwanted pollen. ஸோ பேசிக்லி உங்கள் ஃப்ளாரில் இருக்க போலன் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே பிச்சு போட்டால் மட்டும் போதாது. அந்த பூத்த பூவை வந்து என்ன பண்ணணும், பேக்கில் போட்டு வைக்கணும், ஒரு பட்டர் பேப்பர் சுற்றி வைக்கணும். அப்போ தான் வேறு ஏதோ செடியிலேருந்து போலன் வந்து அதை வந்துட்டு டேமேஜ் பண்ணாது, கண்டாமினேட் பண்ணாது. This process is called as bagging. When the stigma of the bag flower attains receptivity, mature pollen grains collected from the anther of the male parent are dusted on the stigma and the flowers are rebagged and the fruits are allowed to develop. So என்ன ஆகுது, அந்த ஃப்ளவர் பூத்துருச்சு, அந்த ஸ்டிக்மா எப்போ ரிசெப்டிவ் ஆகுதோ அவங்களுக்கு தேவையான ஒரு டைப் ஆஃப் போலன் கிரெயின் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ளவர் ஸ்டிக்மாவில் போட்டு அது அப்புறம் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடந்து ஃப்ரூட் இஸ் ஃபார்ம்டு. ஓகேவா? இஃப் த ஃபீமேல் parent produces unisexual flowers, there is no need for emasculation. எமாஸ்குலேஷன் தேவையே கிடையாது. The female flower buds are bagged before the flowers open. So ஃப்ளவர் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணி பேக் போட்டு வச்சுட்டோன்னா அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்ச மாதிரி தானே. when the stigma becomes receptive, pollination is carried out using desired pollen and the flower is rebagged. So the same process happens here also. அந்த ஸ்டிக்மா ரெசெப்டிவ் ஆனதுக்கப்புறம் வேறு போலன் கிரெயின் போட்டு அதை வந்துட்டு நம்ம வந்து திருப்பி ரீபேக் பண்ணி வச்சு நம்ம பாலினேஷனை கண்டினியூ பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு டபுள் ஃபர்டிலைசேஷன். டபுள் ஃபர்டிலைசேஷன்னா என்ன? After entering one of the synergids, the pollen tube releases 2 male gametes in the cytoplasm of the synergid. One of the male gametes moves towards the egg cell and fuses with the nucleus, thus completing the syngamy. Syngamy-னு சொல்கிறாங்க. இந்த synergids இருக்குல்ல, இதுதான் அந்த synergids. 3 synergids இருக்குது, அதில் 2 synergids ஒரு egg cell இருக்குது. இப்போது 2 மேல் கேமெட் வருது, அதில் ஒரு மேல் கேமெட் என்ன பண்ணுது, போயிட்டு எக்ஸெல்லோட ஃபியூஸ் ஆகுது. அதை வந்து நம்ம சின்கேமின்னு சொல்லிட்டோம். திஸ் ரிசல்ட்ஸ் இன் அ ஃபார்மேஷன் ஆஃப் டைப்ளாய்ட் செல், த ஜைகோட். ஸோ அந்த எக்ஸெல்லும் அந்த ஒரு மேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிறத தான் வந்து நம்ம வந்து சின்கேமின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன ஆகுது, ஒரு டைப்ளாய்ட் செல். ஸோ வித் த குரோமோசோம் நம்பர் இஸ் 2 and diploid and it's called as the zygote. The other male gamete moves towards the 2 polar nuclei located at the central cells and fuses with them to produce a triploid primary endosperm nucleus. ஸோ இங்கே மிடில் இருக்குல்ல, இங்கே மிடில் 2 செல் இருந்துச்சுல, இந்த மிடில் இருக்க 2 செல்லோட செகண்ட் மேல் கேமெட்டு போய் அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆகுறப்போ என்ன ஆகுது, 3 செல் ஃபார்ம் ஆகிடுது. 1 இங்கே இன்னொரு மேல் கேமெட். ஸோ என்ன ஆகுது, 3 செல்ஸா. ஸோ அந்த 3 செல்டு அந்த இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? As this involves the fusion of 3 haploid nucleus, it becomes a triple fusion. So ரெண்டு அந்த எக்ஸெல்லும் ஒரு மேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகுது, சின்கேமின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 சென்ட்ரல் செல்லும் ஒரு மேல் கேமெட்டும் சேர்ந்து ட்ரிபிள் ஃபியூஷன் நடக்குது. ஸோ சின்ஸ் 2 types of fusion, syngamy and triple fusion, takes place in the embryo sac, the phenomenon is called as double fertilization. ரெண்டு டைப் ஆஃப் ஃபியூஷன் நடக்குதுல, ஒரு சின்கேமி ஒரு ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து
டபுள் ஃபர்டிலைசேஷன் சொல்கிறாங்க. அண்ட் ஈவெண்ட் யூனிக் டு ஒன்லி த ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ஸில் மட்டும் தான் டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். த சென்ட்ரல் செல் ஆஃப்டர் ட்ரிபிள் ஃபியூஷன் பிகம்ஸ் த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லு. பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுது, செல்லாக மாறிடுது. நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகிடுச்சு, எல்லா நியூக்ளியஸும் சேர்ந்து ஒரு செல் பவுண்டரி ஃபார்ம் ஆகிட்டு ஒரு செல்லாக மாறுது. அண்ட் டெவலப்ட் இன்டு த எண்டோஸ்பெர்ம் while the zygote develops into an embryo. இந்த zygote என்ன ஆகுது, அந்த சின்காமி வழியாக ஃபார்ம் ஆன zygote வந்து எம்ப்ரியோவாக மாறிடுது. எம்ப்ரியோ தான் வந்துட்டு நம்மளோட சீடு. அந்த எண்டோஸ்பெர்ம் இருக்குல்ல, எண்டோஸ்பெர்ம் தான் வந்து ஃப்ரூட்டாக இருக்கும். ஸோ இந்த டீஜென்ரேட்டிங் சினர்ஜிட்ஸு இதுதான் வந்து அந்த எக்ஸல். இதில் தான் வந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் 2N. அப்புறம் இந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் தான் வந்து PEN சொல்கிறோம். இது வந்து 3N. 2 சென்ட்ரல் செல்லு ப்ளஸ் 1 மேல் கேமெட். ஓகேவா? அப்புறம் இந்த மற்ற செல்ஸில் இந்த ஆன்டிபோடல் செல், அது சலா செல் இதெல்லாம் வந்து டீஜென்ரேட் ஆகி போயிடும். அப்புறம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷனில் என்னென்ன நடக்குது, ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட். ஃபாலோயிங் த டபுள் ஃபர்டிலைசேஷன், ஈவெண்ட்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் அண்ட் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், மெச்சுரேஷன் ஆஃப் ஓவியூல்ஸ் இன்டு சீட்ஸ் அண்ட் ஓவரி இன்டு ஃப்ரூட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி டெர்ம்ட் அஸ் த போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். இது என்ன இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, வாட் ஆர் த போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ்னு கொடுத்துட்டு இதெல்லாம் கீழே மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் எத்தனை வந்துட்டு கரெக்ட், எத்தனை ராங், அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தா தான் கரெக்டாக கவுண்ட் பண்ணி கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எண்டோஸ்பெர்ம். ஓகே, இது லெசன் முடிய போகுது. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. யாருக்குமே எந்த டவுட்டுமே இல்லையா? சரி, ஓகே, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லைக் நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசனுக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் லைக் த எண்டோஸ்பெர்ம், சீடுனா என்ன, ஃப்ரூட்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு லெசன் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். So the endosperm development precedes into the embryo development. Precedes the embryo development na basically endosperm தான் என்ன பண்ணும், நியூட்ரிஷன் கொடுக்கும் அந்த சீடுக்கு. அந்த பேபி வளரத்துக்கு endosperm தான் நியூட்ரிஷன் கொடுக்கும். ஸோ என்ன ஆகணும், அந்த endosperm ஃபஸ்ட்டு டெவலப் ஆனால் தானே அந்த சீடு வந்து டெவலப் ஆக முடியும், அதுக்கு நியூட்ரிஷன் கிடச்சி. ஸோ endosperm development precedes that embryo development. The primary endosperm cell divides repeatedly and forms a triploid endosperm tissue. The cells of this tissue are filled with reserve food materials and are used for the nutrition of the developing embryo. As I said, okay, va? In most common type of endosperm development, the PEN undergoes successive nuclear division to give rise to a free nuclei. So என்ன ஆகுது, successive nuclear division. ஸோ அதனால ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்னா என்ன, நியூக்ளியஸ் மட்டும் அதிகமாகிட்டே போகுது, சைட்டோபிளாசம் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. ஸோ செல் வால் ஃபார்ம் ஆகலை. This stage of endosperm development is called as the free nuclear endosperm. Subsequently, cell wall formation occurs and the endosperm becomes cellular. The number of free nuclei formed before cellularization varies greatly. So எத்தனை நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது பிஃபோர் proper cells formation is varies thickly. The coconut இருக்குல்ல, coconut water from the tender coconut that you are familiar with is nothing but the free nuclear endosperm. சரியா? தண்ணி இருக்குல்ல, கோகோனட்ல இருக்க தண்ணி வந்துட்டு ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் தான். அதில் சுற்றி இருக்கிற அந்த அந்த மீட் இருக்குல்ல, அந்த என்ன சொல்லுவாங்க, அதை இந்த ஒயிட் கார்னர் ஜெல்லி டைப் இருக்கும்ல, அதை வந்து என்ன சொல்கிறாங்க, செல்லுலர் எண்டோஸ்பெர்ம். செல்லுலர் எண்டோஸ்பெர்ம்னா அது இட் ஃபார்ம்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃப்ரேம் ஒர்க் பண்ணி இட்ஸ் கைண்ட் ஆஃப் சாலிட். ஆனால் அந்த தண்ணி வந்து இட்ஸ் லிக்விடி பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஃப்ரீ நியூக்ளியஸ். லைக் செல்வாலே ஃபார்ம் ஆகலை, அது ஃபுல்லாக செல்வால் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேங்காய் மாதிரி ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக?
endosperm may either be completely consumed by the developing embryo. Endosperm வந்து முழுசா அந்த embryoவை எடுத்துக்கும் before the seed maturation, or it may persist into the mature seed. So இதுக்கான example வந்து like it can be either completely consumed na pea, groundnut, beans, or it may be persist in the mature seedல வந்துட்டு castor or coconutல தான் வந்து இருக்கு endosperm வந்துட்டு இந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால used up during seed germination. So என்ன ஆகுது நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் வந்து endosperm. So endosperm is basically helpful for the seed to develop. ஸோ அதோட வளர்ச்சிக்காக அதோட நியூட்ரிஷனுக்காக அதை எடுத்துக்குது, அவ்வளோதான் endospermோட வேலை. சரியா? நெக்ஸ்ட் embryo. Embryo develops at the micropylar end of the embryo sac where the zygote is situated. Most zygotes divide only after certain amount of endosperm is formed. ஸோ மைக்ரோபைலார் என்ன மேலே, சரியா? எம்ப்ரியோ சாக் அங்கே தான் எண்ட் ஆஃப் த வேர் த ஜைகோட் இஸ் சிட்டுவேட்டட். மோஸ்ட் ஜைகோட் எப்போ டிவைட் ஆகும்? ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான். எண்டோஸ்பெர்ம் ஏன் ப்ராப்பர் அமௌண்ட் ஃபார்ம் ஆகணும்? ஃபார்ம் ஆனால் தான் அதுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்கும். ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைச்சா தான் அது ப்ராப்பராக டெவலப் ஆக முடியும். Though the seed differ greatly, the early stages of embryo development are similar in both monocots and dicots. ஏன்னா monocot is a single thing, but then dicot is split into two halves அந்த மாதிரி. The zygote give rise to pro-embryo and subsequently to the globular, heart-shaped and mature embryo. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், globular இங்கே ஒரு globule மாதிரி இருக்குது, அப்புறம் இங்கே வந்துட்டு ஹார்ட் ஷேப்ட் எம்ப்ரியோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மெச்சூர் எம்ப்ரியோ, இங்கே வந்து சஸ்பென்சார்னு ஒரு டைப் மாதிரி இருக்குது பாருங்க. இதெல்லாம் என்னன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A typical dicotyledonous embryo consists of an embryonal axis and two cotyledons. சரியா? இதில் 2 cotyledons இருக்கு பாருங்க. ஸோ டிப்பிக்கல் டைகாட் எம்ப்ரியோவில் வந்து 2 cotyledons இருக்கும். The portion of embryonal axis above the level of cotyledons is called as epicotyle. இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு எப்பிகோட்டைல்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ப்ளூமியூல்னா அந்த ஷூட் சிஸ்டம் ப்ரொமோட் பண்ணும். சரியா? plumule or the stem tipனா like the shoot system. The cylindrical portion below the level of cotyledon is hypocotyle that terminates at the lower end. ஸோ இதுதான் வந்து இந்த ஹைப்போகோட்டைல், இது வந்து எப்பிகோட்டைல், இதை வந்து plumule சொல்கிறாங்க. இது வந்துட்டு radical which forms the root. ஓகேவா? plumuleனா என்ன, radicalனா என்னன்னு மார்ஃபாலஜியில் நான் சொல்லி தந்துட்டேன். Embryos of monocotyledons possess only one cotyledon. சரியா? In grass family, the cotyledon is called as the scutellum. So இதுதான் வந்து cotyledon. இதை வந்து scutellumனு சொல்கிறாங்க. சரியா? In the grass family, the cotyledon is called scutellum that is situated towards one side of the embryonal axis. At its lower end, the embryonal axis has 2 radical and root cap enclosed in an undifferentiated seed called as the coleorhiza. So, இந்த root cap ஒரு இங்கே தான் வந்துட்டு ஸ்கியூட்டெல்லாம் இருக்குது. இதுதான் வந்து ஒரு காட்லிடனு. இதுலேயே வந்துட்டு மேலே ஒரு டிப் இருக்குது, கீழே ஒரு டிப் இருக்குது. இதை வந்து கோலியோ ரைசான்னு சொல்கிறாங்க. ரைசான்னு இருக்கப்போ அது வந்து டினோட்ஸ் த ரூட். சரியா? ஸோ ரேடிக்கல் அது வந்து ஒரு அன்டிஃப்ரென்ஷியேட்டட்னா செல்ஸ் வந்துட்டு நிறைய இல்லை. இட் ஹேஸ் த எபிலிட்டி டு கெட் டிஃப்ரென்ஷியேட்டட். ஓகேவா? ஸோ அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸாக இருக்குது, அதை வந்து கோலியோ ரைசான்னு சொல்கிறாங்க. அதிலே மேலே பார்ட்டில் என்ன இருக்குன்னா கோலியோப்டைல்னு சொல்கிறாங்க. கோலியோப்டைல்னா gives rise to plumule. ஸோ அந்த வார்த்தையிலே பி இருக்குது, இந்த வார்த்தையிலே ஆர் இருக்குது. ஸோ இட் gives rise to root, it gives rise to plumule. ஓகேவா? radical plumule. ஸோ அதுக்கப்புறம் எப்பிபிளாஸ்ட்னு இங்கே ஒன்று இருக்குது. இது என்னன்னு பார்க்கலாம் இருங்க. The portion of the embryonal axis above the level of attachment of scutellum is epicotyle. Epicotyle has the shoot apex and a few leaf promodia enclosed in a hollow follicular structure, the cleoptile. சரியா? இந்த cleoptile தான் வந்துட்டு அந்த இன்னும் லீஃப் ப்ரெமோடியானா என்னன்னா, ஒரு செடி நம்ம ஒரு சீடை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே போட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒரு குட்டி இலை மாதிரி வரும்ல, இட் இஸ் நத்திங் பட் திஸ் கிளியோப்டைல்குள்ளே இருக்க அந்த லீஃப் ப்ரைமோடியா. அதான் ப்ரைமோடியானா அந்த ப்ரெசிடர் ஆன்சிஸ்டர் ஆஃப் த லீஃப். அது லீஃப் வளர்ந்து அந்த மண்ணுலேருந்து வெளில வரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அந்த குட்டியாக இப்படி வரும்ல, இப்படி மண் இருக்குதுன்னா இப்படி சீடு இருக்குது, சீட்லேருந்து இப்படி ஒன்று வரும், இங்கே 2 இப்படி லீஃப் மாதிரி வரும்ல, அந்த 2 வர லீஃப் தான் இந்த கிளியோப்டைல்குள்ளே இருக்குது. அப்புறம் இந்த எப்பிபிளாஸ்ட்ன்றது வந்துட்டு இட் இஸ் சப்போஸ் டு பி
லைக் த செகண்ட் காட்லிடன் மாதிரி. ஒரு ஃபர்ஸ்ட் டைகாட்டா இருந்துச்சுன்னா 2 காட்லிடன் இருக்கும்ல. ஸோ இது வந்து மோனோகாட்டா இருக்கிற தொட்டு இது எபிபிளாஸ்ட் இஸ் த ரெமனன்ட் கைண்ட் ஆஃப் திங். ஓகேவா? அப்புறம் the seed. In angiosperm, the seed is the final product of the sexual reproduction. சரியா? It is often described as the fertilized ovule. Seeds are formed inside the fruits. A seed typically consists of seed coats, cotyledons and embryo axis. So in angiospermல வந்து the final product of sexual reproduction என்னன்னா the seed தான். Seed is nothing but a fertilized ovule. Ovule தான். Fertilized ovule தான் ஒரு seed. Seeds are formed inside the fruit. A seed typically consists of a seed coat, cotyledons and an embryonal axis. எங்க காமிக்கிறது? நீங்க வந்து ஒரு சன்னா தால் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருக்கு. இது வந்து 2 டைகாட்டு. இதுக்கு ஒரு சீட் கோட் இருக்கு. அப்புறம் இங்க வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி ஒன்று இருக்கு. சரியா? எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். The cotyledons of an embryo are simple structure, generally thick and swollen due to storage of food reserves. Legumes like பட்டாணி, கடலை அதெல்லாம் ஃபுட் ரிசர்வ் ஸ்டோர் ஆகியிருக்கு. அதனால அது வந்து பல்ஜ் ஆகியிருக்கு. Mature seeds may be non-albuminous or ex-albuminous. Non-albuminous seeds have no residual endosperm. எண்டோஸ்பெர்மே இல்லை, எல்லாமே அந்த நியூட்ரிஷன் அதுவே எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதை வந்து non-albuminous சொல்றாங்க. As it completely consumed during the embryonal development. அதாவது peas, groundnutலாம். Albuminous seeds retain a part of endosperm as it is not completely used up during the embryonal development. அதோட எக்ஸாம்பிள்னா wheat, maize, barley, castorலாம். Occasionally in some seeds such as the black pepper, beet, remnants of nucellus are also present. The residual persistent nucellus is called as the perisperm. nucellusனா என்ன? நம்மளோட ஓவியூல் இருக்குல்ல, ஓவியூலுக்கு 2 லேயர் இருக்கு. 2 லேயர்ல வந்துட்டு ஒரு நியூசெல்லஸ்குள்ள தானே அந்த எம்ப்ரியோ சாக்கே இருந்துச்சு. அந்த நியூசெல்லஸே டீஜென்ரேட் ஆகல, அந்த நியூசெல்லஸே மீதி இருக்கு கொஞ்சம். அப்படி மீதி இருக்க நியூசெல்லஸ் பேரு என்னன்னா பெரிஸ்பர்ம்னு சொல்றாங்க. ஸோ பிளாக் பெப்பர், அதாவது மிளகு, அதுக்கப்புறம் பீட்னா பீட்ரூட், அதோட விதையிலலாம் வந்துட்டு நியூசெல்லஸுமே பர்சிஸ்டண்டா இருக்கு, விச் இஸ் நத்திங் பட் பெரிஸ்பர்ம்னு சொல்றாங்க. எண்டோஸ்பர்ம்னா அந்த பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ், அந்த மிடில் சென்ட்ரல் நியூக்ளியஸும் ஒரு மேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் வருது இல்ல, அதை வந்துட்டு அந்த சீடை வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிக்காம இருக்கிற தொட்டு அது என்ன ஆகுது, அது வந்து ரெமனண்டா இருக்கிற தொட்டு அதை நம்ம வந்துட்டு ஆல்புமினஸ்ன்னு சொல்றோம். ஆல்புமினஸ்னா வந்துட்டு ஆல்புமின் அதெல்லாம் வந்து ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்புமினஸ், எக்ஸ் ஆல்புமினஸ் நான் ஆல்புமினஸ்னு சொல்றாங்க. Integuments of ovule harden as tough protective seed coats. ஸோ இன்டெகுமெண்ட்ஸ் இருந்துச்சுல, அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் இன்டெகுமெண்ட்லாம். ஸோ இது ரெண்டுமே என்ன ஆகுது, டஃப் ஆயிடுது, சீட் கோட்டாக மாறிடுது. த மைக்ரோபைல் ரிமைன்ஸ் அஸ் அ ஸ்மால் போர் இந்த சீட் கோட். சரியா? ஸ்மால் போராகவே இருக்கு. திஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் என்ட்ரி ஆஃப் த ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் இன்டு த சீட்ஸ் டியூரிங் ஜெர்மினேஷன். ஸோ ஜெர்மினேஷன் ப்ராசஸில் இந்த மைக்ரோபைல் வந்துட்டு ஒரு ஓட்ட மாதிரி இருக்குல்ல, அது வழியாக தான் ஜெர்மினேஷன் நடக்குது. As the seed matures, its water content is reduced and the seeds become relatively dry. So என்ன ஆகுது, ஒரு seed mature ஆக the water content in the seed will reduce and it will become very very dry. The embryo may enter into a state of inactivity called as the dormancy, or if the favorable conditions are available, they germinate. So dormancy na வந்துட்டு ஒரு பாயிண்ட் வேர் த லைக் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஒரு ப்ராப்பரான சாயில், ஒரு டெம்பரேச்சரு, வாட்டர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், the seed will germinate ஆகி வளர்ந்து வரும். சப்போஸ் அப்படி ஜெர்மினேட் ஆக முடியலன்னா அது என்ன ஆகும், டார்மன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறமா அதை நம்ம விதைக்கும் போது அது வளர்ந்து வரும், அதுக்கான தண்ணிலாம் கொடுத்தா. ஸோ டார்மண்ட்னா வந்து ஒரு செல் சைக்கிளில் குவிசின் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து என்ன ஆகுது, ஓரமாக போயிடுது. அது தேவைன்னா அப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. As ovule matures into seeds, the ovary develops into the fruit. That is, a transformation of ovules into seeds and ovary into the fruits proceeds simultaneously. So ovules தான் seeds, the ovary தான் வந்து fruit. இது ரெண்டுமே வந்து simultaneously நடக்கும். The wall of the ovary develops into the wall of the fruit called as the pericarp. So the ovary ஓட wall என்ன ஆகுது, fruit ஓட wall மாறுது, அதான் pericarp. The fruit may be fleshy as in guava, orange, mango, or may be dry as in groundnut, mustard, etc. Many fruits have evolved mechanism for dispersal of seeds. So seed dispersalக்குமே நிறைய மெக்கானிசம் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும், நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் த
க்ரோ என்ன பண்ணும், நீம் ட்ரீ இருக்குல்ல அதுலேருந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ரும், சீடோடவே முழுங்கிட்டு என்ன ஆகும், வேற இடத்துல போய் அதோட க்ரோவோட ட்ராப்பிங்ஸ் போயிட்டு மண்ணில் போகும்போது என்ன ஆகுது, அங்கே ஒரு நியூ நீம் ட்ரீ ஃபார்ம் ஆகுது. அதுதான். In most plants, by the time a fruit develops from the ovary, other floral parts degenerate and fall off. So, பூலாம் விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஃப்ரூட்டே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுது. However, in a new few species such as apple, strawberry and cashew, the thalamus also contributes to the fruit formation. Such fruits are called as the false fruits ன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி ஒரு நார்மல் ஃப்ரூட்டு ஃபார்ம் ஆகணும்னா அதில் சுற்றி இருக்கிற அந்த பெட்டல்ஸ் செப்பல்ஸு அதெல்லாம் கீழே விழுந்தால் தானே ஃபார்ம் ஆகும். ஆனால் ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ நட்டு இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் என்ன ஆகுது, அந்த தலாமஸும் ஹெல்ப் பண்ணுது, அந்த ஃப்ளோரல் ப்ரிமோடியம் அட்டாச் ஆகியிருக்க அந்த இடமுமே இட்ஸ் ஹெல்பிங். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் as the false fruits. Most fruits however develop only from the ovary and are called as the true fruits. ஸோ வெறும் ஓவரியிலேருந்து மட்டும் டெவலப் ஆகி வர்றது ட்ரூ ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. Some fruits that use the help of the thalamus are considered as the false fruits. ஓகேவா? Although in most of the species fruits are results of fertilization. There are few species in which the fruits develop without fertilization. ஸோ சில பிளான்ட்ஸ், எல்லா பிளான்ட்டுமே வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் பண்ணால் தான் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். ஆனால் சில பிளான்ட்ஸில் என்ன ஆகுது, வித்தவுட் ஃபர்டிலைசேஷனே ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா பார்த்தனோ கார்பிக்னு சொல்கிறாங்க. பனானா அதோட எக்ஸாம்பிள். பார்த்தனோ கார்பிக் கேன் பி இன்டியூஸ் த்ரூ அப்ளிகேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன்ஸ் அண்ட் சச் ஃப்ரூட்ஸ் ஆர் சீட்லெட்ஸ். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸே என்ன தான், சீடு இருக்கிறது தான். ஸோ சப்போஸ் அந்த சீடே இல்லை அப்படின்னா ஃபர்டிலைசேஷனே நடக்கலன்னு அர்த்தம். பனானால அவ்வளோவா சீட்ஸ் இல்லை, லைட்டாக குட்டி குட்டி டாட்ஸ் பிளாக்காக இருக்கும், அதை நம்ம வந்து சீடுன்னு கன்சிடர் பண்ணல. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் சீட்லெஸ்ல. அதே மாதிரி நம்மளோட க்ரீன் கிரேப்ஸ், சீட்ஸ் இல்லாமல் இருக்கிற க்ரீன் கிரேப்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தனோ கார்பிக் ஃப்ரூட்ஸ். வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் தே ஹாவ் பீன் இன்டியூஸ்டு. ஓகேவா? Seeds offer several advantages to angiosperms. Firstly, since reproductive processes such as pollination and fertilization are independent of water, seed formation is more dependable. Also, seeds have better adaptive strategies for dispersal to new habitats and help the species to colonize in other areas. As they have sufficient food reserves, young seedlings are nourished until they are capable of photosynthesis on their own. So, basically, fertilizationும் சரி, pollination சரி, நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருந்துச்சு, விச் இஸ் வாட்டரு, அனிமல்ஸு, ஏருன்னு சொல்லிட்டு. ஆனால் சீடு வந்துட்டு ஜெர்மினேஷனுக்கு வந்துட்டு அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா சீடுங்கிறதே வந்து ஆல்ரெடி நியூட்ரிஷன் கொண்ட ஒரு என்டிட்டி தான். அந்த என்டிட்டி வந்துட்டு இப்போ ஜெர்மினேஷன் நடந்து மண்ணுக்குள்ளே போய் அது வளர்ந்து வருதுன்னா அந்த குட்டி செடி இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து தானே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற அளவு வரைக்கும் அந்த சீடே வந்து அதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்குது. ஓகேவா? அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சீட் இஸ் த பேசிக் ஆஃப் அவர் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு சீட்ஸ் தான் ஒரு பேஸ் மாதிரி. Dehydration and dormancy of the mature seeds are crucial for storage of seeds which can be used as food throughout the year and also to raise crops in the next season. ஸோ ஒரு சீடு வந்துட்டு சப்போஸ் டீஹைட்ரேட் ஆகாமல் டார்மெண்ட் ஸ்டேட்டுக்கே போகல, லைக் காஞ்சி போகாமல் ஒரு இப்போ பருப்பு வகைகள்லாம் இருக்குல்ல, அந்த பருப்பு வகைகள்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்மளோட தேவை சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு பாதியை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, அடுத்த வருஷம் அறுவடைக்காக போட்டு அதை விளைய வச்சு அதை அறுவடை பண்ணி திருப்பி அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகணும்ல. சப்போஸ் இந்த சீட்ஸ்லாம் வந்து காஞ்சி போகி திருப்பி வந்துட்டு நம்ம மண்ணில் போட்டால் வளராத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம அறுவடை பண்ணது அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்தது உடனே அதை போட்டுடணும். ஸோ அதுக்கான டெம்பரேச்சர் எல்லாம் ப்ராப்பராக இருந்துகிட்டே இருக்காது. ஏன்னா சில நேரம் நம்மளுக்கு சம்மர், சில நேரம் நம்மளுக்கு வின்டர். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் எல்லாம் தாண்டி அந்த பிளான்ட் திருப்பி வளர்ந்துட்டே இருக்கணுன்றது இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால தான் இந்த சீட் டார்மெண்ட் ஆகுறங்கிற இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. So can we imagine agriculture in the absence of seeds or in the presence of seeds which germinate straight away soon after formation and cannot be stored? So basically நம்ம வந்து அறுவடை பண்ணி அப்படியே சாப்பிட்றணும், இல்லைனா அது ஸ்டோரே பண்ணி வைக்க முடியாது. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால தான் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம இந்த சன்னா, தால், க்ரீன் கிராம் இதெல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி யூஸே பண்ண முடியாது சப்போஸ் டார்மெண்ட் ஆகலைன்னா. ஸோ வந்துட்டு எவ்வளோ நாள் ஒரு சீட் அலைவாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் லூஸ் வயபிலிட்டி வித்தின் அ பீரியட் ஃபியூ மந்த்ஸ். சீட்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் லிவ் ஃபார் செவரல் இயர்ஸ். நிறைய ஸ்பீஷீஸ் வந்து செவரல் இயர்ஸ் வாழுது. சம் சீட்ஸ் கேன் ரிமைன் அலைவ் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். தெர் ஆர் செவரல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் வெரி ஓல்ட் yet viable seeds. The oldest is that of the lupine
which is the lupinus arcticus excavated from the arctic tundra. சரியா, ஆர்டிக் தண்ட்ரான்னு ஒரு ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க, தோண்டி பார்க்குறாங்க, ஏதோ எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் ஏதாச்சும் லைக் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தோண்டும் போது ஒரு சீடு கண்டுபிடிக்கிறாங்க, which is of the lupinus arcticus ன்ற ஒரு ஸ்பீஷீஸ். சரியா, the seed germinated. என்ன பண்ணுறாங்க, அந்த சீடை கண்டுபிடிச்சிட்டாங்களா, அது என்ன பண்ணுறாங்க, மண்ணில் புதைச்சி அது வளருதான்னு செக் பண்ணுறாங்க. மண்ணில் புதைச்சி வளர போது the seed was germinated and the flowered after an estimated record of 10,000 years அப்புறம் 10,000 years of dormancy. மண்ணுக்குள்ளே டார்மெண்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கான ப்ராப்பர் டெம்பரேச்சர் வாட்டர் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, ஜெர்மினேட் ஆகி ஃப்ளவர் ஆகியிருக்கு. ஸோ லுப்பினஸ் ஆர்டிகஸ்ன்ற வந்து ஒரு சீடு. அதே மாதிரி இன்னொன்று ரீசன்ட் ரெக்கார்ட் ஆஃப் 2000 year old viable seed ஆஃப் டேட் பாம். டேட் பாம்னா என்ன, நம்மளோட டேட்ஸ் செடி. சரியா, ஃபீனிக்ஸ் டாக்டிலைஃபெரா டிஸ்கவர்ட் டியூரிங் த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அட் த கிங் ஹெராட்ஸ் பேலஸ் நியர் த டெட் சி. டெட் சி பக்கத்தில் கிங் ஹெராடோட பேலஸ் கிட்ட தான் இந்த டேட் பாம் சீட், விச் இஸ் நதிங் பட் த ஃபீனிக்ஸ் டாக்டிலைஃபெரா. ஸோ இந்த சீடை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது 2000 வருஷமாக டார்மெண்ட்டாக இருந்திருக்கு. இது அப்புறம் ஜெர்மினேட் பண்ணோன்னா நம்மளுக்கு டேட்ஸ் மரம் வளர்ந்துருக்கு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அ ப்ரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன். இது வந்து இதெல்லாம் வந்து சும்மா ஃபுல்லாக கதை தான் இருக்கும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்போமிக்சிஸ் அண்ட் பாலிஎம்ப்ரியானி. சரியா, ஸோ நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசனுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. இது வரைக்கும் Apomixis and polyembryony. Okay, although seeds in general are product of fertilization, a few flowering plants such as some species of asteraceae and grasses have evolved a special mechanism to produce seeds without fertilization. So without fertilization fruits form ஆகுதுன்னா அது நம்ம பார்த்தனோகார்பின்னு சொல்கிறோம். ஆனால் சில asteraceae families or grass family என்ன பண்ணிட்டாங்கன்னா, they have evolved a mechanism to produce seeds without fertilization. So fertilization நடக்காம seeds form பண்ணிடுறாங்க, called as the apomixis. ஓகேவா, there are forms of like thus apomixis is a form of asexual reproduction. Asexual reproduction na without fusing of a male and a female gamete or seed is formed. So it is an asexual reproduction that mimics sexual reproduction. So it's வந்து அதை வந்துட்டு அந்த மாதிரி நடந்து காமிக்குது, mimicking. ஓகேவா, there are several ways of development of the apomictic seeds. In some species the diploid egg cell is formed without the reduction division and develops into the embryo without fertilization. ஸோ அந்த மியாசிஸே நடக்காமல் அது அப்படியே இருந்து ஃபர்டிலைசேஷன் நடந்த மாதிரி ஆயிடுது. மோர் ஆஃபன் ஆஸ் இன் சிட்ரஸ் அண்ட் மேங்கோ varieties, some of the nucellar cells surrounding the embryo start. ஸோ என்ன ஆகுது, சில மேங்கோ அதுக்கப்புறம் வந்து சிட்ரஸ், லைக் சிட்ரஸ்னால் லெமன், ஆரஞ்சு, அதுலனா என்ன ஆகுது, நியூசெல்லஸ் இருக்குல்ல எம்ப்ரியோ சாக் சுற்றி இருக்கு, அதுவே டிவைட் ஆக ஆரம்பிச்சிருது. இட் ஸ்டார்ட்ஸ் டிவைடிங், ப்ரொட்ரூட்ஸ் இன்டு த எம்ப்ரியோ சாக் அண்ட் டெவலப்ஸ் இன்டு த எம்ப்ரியோ. ஸோ அந்த நியூசெல்லஸ் சுற்றி இருக்கிற அந்த நியூட்ரிஷன் தர வேண்டியது என்ன ஆகுது, டிவைட் ஆகி இதுக்கு வந்துட்டு எம்ப்ரியோ சாக்குக்கு வந்து டெவலப், லைக் அது வந்துட்டு ஒரு எம்ப்ரியோவாக மாறிடுது. இன் சச் ஸ்பீஷீஸ் ஈச் ஓவியூல் கண்டெய்ன்ஸ் மெனி எம்ப்ரியோஸ். ஸோ அந்த மெனி எம்ப்ரியோஸ் இருக்குது, அந்த மெனி எம்ப்ரியோஸ் தான் மெனி சீட்ஸாக நம்ம பார்க்குறோம். அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் எம்ப்ரியோ இன் அ சீட் இஸ் ரெஃபர் டு அஸ் பாலிஎம்ப்ரியோனி. சரியா, பாலிஎம்ப்ரியோனி தான் நம்ம வந்துட்டு ஒரு லெமன் வந்து கட் பண்ணோன்னா நிறைய சீடு இருக்கும்ல, அதுதான் பாலிஎம்ப்ரியோனி. ஹைப்ரிட் வெரைட்டிஸ் ஆஃப் செவரல் ஆஃப் அவர் ஃபுட் அண்ட் வெஜிடபிள் கிராப்ஸ் ஆர் பீயிங் எக்ஸ்டென்சிவ்லி கல்டிவேட்டட். ஹைப்ரிட் வெரைட்டிஸ்னால் சொன்ன நம்மளோட தேவைக்கு ஷெல்ஃப் லைஃப் அதிகமான ப்ரொடியூஸ் மாதிரி இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நம்ம ஹைப்ரிட்னு சொல்லுவோம். Cultivation of hybrids has tremendously increased productivity. One of the problems of hybrid is that the hybrid seeds have to be produced every year. So ஹைப்ரிட் சீடை வந்துட்டு நம்ம ஒன் டைம் இப்போ வந்து ஒரு ஹைப்ரிட்ல ஃபார்ம் பண்ண ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம என்ன பண்ணுறோம், அது வளர்ந்துருச்சு, வளர்ந்ததுக்கப்புறம் அந்த சீடை நம்ம திருப்பி மண்ணில் போட்டு வளர்த்தா அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஒரு தடவையும் நம்ம கிராஸ் பாலினேட் பண்ணி தான் அந்த சீடை ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த சீடை வந்து நம்ம திருப்பி அகைன் ஜெர்மினேட் பண்ணி தான் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளமை வந்துட்டு
ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் அப்போமிக்சிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இஃப் த ஹைப்ரிட்ஸ் ஆர் மேட் இன்டு அப்போமிக்டிக்ஸ் தேர் இஸ் நோ செக்ரிகேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் த ஹைப்ரிட் ப்ராஜெனி. தென் த farmers can keep using the hybrid seeds to produce new crop every year after year, and he does not have to buy hybrid seeds every year. So basically இந்த அப்போமிக்சிஸ்னா என்ன, வித்தவுட் ஃபர்டிலைசேஷனே வந்து சீட்ஸ் ஃபார்ம் ஆகிடுதுல. ஸோ இந்த ஹைப்ரிட் பிளான்ட்டை ஒரு தடவை வாங்கி அந்த சீடை நம்ம விதைச்சி அந்த பிளான்ட்டை வளர்த்துட்டோன்னா அந்த பிளான்ட்டில் அப்போமிக்சிஸ் நம்ம இன்டியூஸ் பண்ணுறப்போ அதுவே சீட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அந்த ஜெனட்டிக் வேரியபிலிட்டி எதுவுமே இல்லாமல் அப்போமிக்சிஸ் வழியாக சீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ த ஃபார்மர் நீட் நாட் பை ஹைப்ரிட் சீட்ஸ் எவ்ரி இயர் ஃபார் கல்டிவேஷன். ஸோ அதனால் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்போமிக்சிஸ் இன் ஹைப்ரிட் சீட் industry, active research is going on in many laboratories around the world to understand the genetics of apomixis and transfer the apomictic genes into the genetic hybrid varieties. ஸோ அப்போமிக்சிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக லைக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போமிக்சிஸ் ப்ராசஸ்ன்றனால இதை வந்து நம்ம இன்னும் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி இதை நம்ம வந்து இன்னும் நிறைய ஹைப்ரிட் பிளான்ஸ்குள்ளே இன்டியூஸ் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ பேசிக்லி இந்த லெசன் முடிஞ்சு போச்சு. And this is Vidamuyarchi 2.0 crash course that we are taking now. And இந்த லெசனோட ஜஸ்டிஸ் இந்த லெசன் நீங்கள் என்னோட சேர்ந்து படிச்சிங்க அப்படிங்கிறக்கான ஜஸ்டிஸ் எப்போ கிடைக்கும்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரிஸும் ஒரு ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணாதான். அந்த டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஒர்க் ஷீட் ரெண்டுமே நம்மளோட ஆப்லேயே இருக்குது. அண்ட் யா அந்த டெஸ்ட் சீரிஸும் ஒர்க் ஷீட்டும் இஸ் மேட் பை டாப்பர்ஸ் ஆஃப் நீட் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தெர் இஸ் வெரி லெஸ் டைம் ஃபார் நீட்டே. ஆக்சுவலி ஒரு 1.5 மாதத்தில் நீட் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஸோ அண்ட் யா இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்குமே எந்த டவுட்டுமே இல்லையா? டவுட் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு தம்ஸ் அப் ஆச்சு போடுங்க. சரி, ஓகே கைஸ், see you in another class. Until then, bye. நல்லா படிங்க, ஓகேவா?